இன்னும் ஆதாம் தன் மனைவி அறிந்தான். அவர் குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவனுக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். Then began men to call upon the name of the Lord. இன்னைக்கு கொடுக்க போற செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் The Revelation of the Seven Tempest Part 5. 7 எக்காலங்களை குறித்த வெளிப்பாடு பாகம் 5. இன்னும் கர்த்தர் சித்தமான 2 பசங்க இருக்கு. நீங்க சின்சியரா கவனிங்க. முதலாவது பசங்கத்துல அந்த 7 பண்டிகைகளை குறித்தும் யோசேப்பு லைஃப்ல 7 எக்காலங்களை விதமாய் வருகிறது என்று குறித்து நான் உங்களுக்கு போதித்தேன். 2வது பிரசங்கத்தில் இதை ரூத்தினுடைய ஜீவியத்திலே ரூத் நகோமியுடைய வாழ்க்கையிலே செவன் டெம்பர்ஸ் விதமாக கிரியை செய்கிறது என்பதை பார்த்தோம். அதன் பின்பு அடுத்த 3வது பகுதியாக நாங்கள் மத்திய 24ஆம் அதிகாரத்தையும் கண்ட 7 தரிசனங்களையும் எப்படி அந்த 7 எக்காலங்கள் வெளிப்படுத்துறது என்பதையும் நாளிலே பார்த்தோம். இதை கடந்த நாளில் 4வது பாட்டாக ஆதியானதிலே தேவன் எவ்விதமாக சிருஷ்டிகளை உண்டார், அவர் சிருஷ்டித்தார், அது எவ்வளோ அருமையாக இருந்தது. இதை 7 எக்காலங்கள் போது இந்த கடைசி காலத்தில் அந்த இயற்கையானது எவ்விதமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, வேர்ல்டு வார்ஸ் எவ்விதமாக வருகிறது என்பதையும் உங்களுக்கு அந்த ஆதியாம 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அடிப்படையிலே அந்த செய்தி கொடுக்கப்பட்டது. இன்றைய தடவை நோவா காலத்தை அடிப்படையாக வைத்து நான் கொடுக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷமானது பழைய ஏற்பாட்டு சின்னங்களினால எழுதப்பட்டது. அதற்கு சிம்பிள்ஸ் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்குது. நீங்கள் எந்த சிம்பிளை பார்த்தாலும் அது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இந்த 7 சதைக்காரங்களை பார்த்தா அது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. 7 பொன்குத்துவடைகள் அங்கே இருக்குது. அதே போல் 4 ஜீவன்கள் அங்கே இருக்குது. எல்லாமே பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. அதற்கு ஒவ்வொரு வசந்தையும் பழைய ஏற்பாட்டில் மேட்ச் பண்ணலாம். அதனால வெளிப்படுத்த விசேஷத்தை படிக்கும்பொழுது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமக்கு தரமாக மாறி அந்த புஸ்தகத்தை நம்ம நேசிக்கிறோம். எத்தனை அந்த புஸ்தகத்தை நேசிக்கிறோம்? பைபிளில் இருக்க 66 புஸ்தகத்தை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. God in printed form. இயேசு கிறிஸ்துவை உச்சந்தரம் கூட உள்ளங்கால் வரை நேசிக்கிறோம். இந்த பைபிள் தான் இயேசு கிறிஸ்து. We like every bit of this world. இந்த வார்த்தையில் ஒவ்வொரு பகுதியும் நம்ம நேசிக்கிறோம். மிஸ்ட்ரி அடங்கி இருக்குது. எல்லா ரகசியமும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. தேவதத்தின் பரிபூரணமெல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறது. இந்த பைபிளுக்குள்ள என்ன இருக்கு? இதுதான் முழு புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு. வெளிப்படுத்த விசேஷத்தில் அது அவர் ஆண்டவர் என்ன செய்வார்? தீர்க்கதரிசி மூலமா அங்கேயுமே சிதறி போட்டிருக்கிற தீர்க்கதரிசி அங்கேயுமா 1120 செயல அவர் ஸ்கேப்சர் பண்ணியிருக்கிறார். பாஸ்டர் அனாயிட்டிங் கீழே அதை ஒன்று சேர்க்கிறார். அதனால தீர்க்கதரிசி ஊழியம் நமக்கு அவசியம். அதன் பின்பு நமக்கு பாஸ்டர் ஊழியமும் அவசியம். அதை ஒன்று சேர்க்கிறது, அபிஷேகத்தின் கீழ் ஒன்று சேர்க்கிறது. கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள். அதில் ஒன்று ஜோடு இல்லாமல் இராது, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். 24:16 வாசிக்கும். அதனால அனாயிட்டிங் கீழே அந்த வார்த்தையை ஜோடு ஜோடாக சேர்ப்பது தான் பாஸ்டர் அனாயிட்டிங். அதுதான் இன்னைக்கு இந்த இங்கே அந்த மினிஸ்ட்ரி தான் இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கு. இப்பொழுது நம்ம ஆதியாகம 4ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த காயின் சந்ததியை பார்க்க 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் 6 நாட்கள் எதை எல்லாம் எப்படி உண்டாக்கினார் கிரியேஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கிறது, ஏவாளை சிருஷ்டித்ததையும் அவர்களை இணைத்ததையும் நம்ம வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே சர்ப்பமானது எப்படி ஏவாளை வஞ்சித்தது, கர்த்தர் அவர்களுக்கு என்ன விதமான அந்த சாபத்தை கொடுத்தார், ஏதேனை விட்டு எப்படி அவர்கள் துரத்தப்பட்டார்கள், இந்த காரியங்களை 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலே இதற்கு காயினும் ஆபேலும் பலியை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் காயினுடைய பலியை புறக்கணிக்கிறார். அவன் தேவ சமூகத்தை விட்டு போய் அவன் ஒரு பட்டணத்தை கட்டி ஒரு பெரிய சந்ததியாக மாறுகிறான். அந்த காயினுடைய சந்ததி ஜெனரேஷன் ஆஃப் கேயின் அதை குறித்து நம்ம பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்திலே சேத்தினுடைய சந்ததியை வாசிக்கிறோம். சேத் சந்ததி தான் ஆதாமின் சந்ததி. 4ஆம் அதிகாரத்திலே சர்ப்பத்தின் வித்துக்களை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலே தேவபுத்திரர்களை நம்ம காண்கிறோம்.
ஆடம் ஜெனரேஷன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் வரும் பொழுது நோவா காலம் 2 சந்ததி மிக்ஸ் ஆகிறது. தேவகுமாரன் மனுஷகுமாரத்தில் அழகா இருக்கிறான்னு கண்டு இது அங்கே விவாகம் செய்யும் பொழுது கர்த்தர் இந்த உலகத்தை அழிப்பதற்கு சித்தம் கொண்டார். நோவாவை சந்திக்கிறார். நோவாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறார். பேழை உண்டு பண்ணும்படியாக சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரத்திலே அவன் பேழை உண்டு பண்ணுகிறான். அதற்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது இதை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அங்கே வானத்தின் பலனை திறந்து 40 நாட்கள் மழை ரெயின் அங்கே கொடுக்கிறார். அது 6ஆம் அதிகாரம் ஆர்க்கு, 7ஆம் அதிகாரம் ரெயின், 8ஆவது டர்வை நம்ம பார்க்கிறோம், புறாவை பார்க்கிறோம். புறாவை விடும் பொழுது அங்கே தண்ணீர் வற்றி விட்டதா என்பதை புறா கடைசியாக ஒலிவ இலையை கொண்டு வரும் பொழுது அங்கே புறா அங்கே வந்து ஆகிய தண்ணீர் வற்றி விட்டது என்று அவனுக்கு வெளிப்படுத்தினது. பின்பு கர்த்தர் என்ன செய்தான்? அவளை வெளியே வரும்படியாக வைத்தார். 9ஆம் அதிகாரத்திலே அவன் கர்த்தருக்கு பலி செலுத்தினான். கர்த்தர் உடன்படிக்கையின் மூலமாக வானவில் என்ற உடன்படிக்கை அடையாளத்தை கொடுத்து அதன் மூலமாக ஆண்டவர் அவங்களோடு அங்கே நோவாவை ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்தார். 10ஆம் அதிகாரத்திலே அந்த நோவாவுடைய ஜெனரேஷனை நம்ம பார்க்கணும். இது மாதிரி பைபிள்ல இந்த பைபிள்ல ஒவ்வொரு அதிகாரத்தையும் நான் நேசிக்கிறேன். நான் வந்து இதை நேசிக்கிறேன். இது வந்து காட் இன் பிரிண்டட் ஃபார்ம். இந்த பிரிண்டட் ஃபார்ம்ல இருந்த ஆண்டவர் தான் இதை மனுஷனாக 2000 வருஷத்துக்கு முன்பாக வந்தார். இன்னைக்கு மைட்டி ஏஞ்சலா வந்திருக்கிறார். அந்த அனாயிட்டிங் நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. மைட்டி ஏஞ்சல் அனாயிட்டிங் வரும் பொழுது இந்த பைபிளை நீங்க நேசிக்கணும். இந்த பைபிளை தெரியாம தீர்க்கதரிசி செய்ய புரிய முடியும். வெறும் புஸ்தகத்தை மட்டும் படிக்கிறவங்களுக்கு அந்த புஸ்தகத்தை படித்தாலும் அவங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. இதை நேசித்தா அதை படித்தா ஆட்டோமேட்டிக்காக புரியும். இதுதான் ஒரிஜினல் வேர்டு. தசைதலோட இதுதான். இதில் இருக்கிற மறைபொருட்களை மறைவானவைகளை கர்த்தர் தீர்க்கதரிசி செய்தி மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே வெளிப்பாடு இருக்கிறது. நம்ம அதையும் நேசிக்கிறோம். ஆனால் இது தெரியாம டெக்ஸ்ட் புக் இல்லாம நோட்ஸை மட்டும் படிக்கக்கூடாது. இதுவாக நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கும் என்றால் நம்ம நல்ல கிறிஸ்தவர்களாக மாறும். 4ஆம் அதிகாரம் 25-26 இது அங்கே வந்து காயின் சந்ததியை வாசிக்கிறோம். காயின் வந்து தேவ சமூகத்தை விட்டு போனான். நோக்கி என்ற தேசத்துக்கு போனான். இது அங்கே போய் அவன் ஒரு பட்டணத்தை கட்டினான். 16ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். Cain went away from the presence of God. தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். 17ஆம் வசனத்திலே அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அவனுடைய மகனாகிய ஏனோக்கு என்று பெயரிட்டான். இங்கேயும் ஏனோக்கு இருக்காங்க, அங்கேயும் ஏனோக்கு இருக்கிறாங்க. இந்த ஏனோக்கு காயின் மகன். இது அந்த ஏனோக்கு வந்து கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தான். ஹல்லேலூயா. இந்த இது வந்து 4ஆம் அதிகாரம் வந்து மனுஷகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் என்று அழைக்கப்பட்டார்கள். Sons of men, daughters of men. அந்த 5ஆம் அதிகாரத்திலே அது வந்து ஆதாமின் சந்ததி, சேத் சந்ததி. அவங்க வந்து தேவபுத்திரர்கள் தேவகுமாரத்திகள் என்று அழைக்கப்பட்டார்கள். இப்பொழுது 6ஆம் அதிகாரம் வரும் பொழுது இந்த சன்ஸ் ஆஃப் காட் தேவபுத்திரர்கள் மனுஷகுமாரத்திகள் டாட்டர்ஸ் ஆஃப் மென் அழகா இருக்கிறார் சொல்லி அங்குள்ள பெண் கொள்ளும் பொழுது 2 வித்து கலப்படம் ஆகிவிட்டது. கர்த்தர் அங்கே நோவாவை குடும்பத்தை தவிர அந்த கலரை அழித்து போட்டு விட்டார். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் அழகா இருக்கிறார் என்று சொல்லி தங்களுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த கேம்ப் வந்து தனியா இருக்கிறது. இது வந்து காயினுடைய சந்ததி, சர்பத்தின் வித்துக்கள். காயின் சர்பத்தின் குமார். அதனால சர்பத்தின் வித்துக்கள் இங்கே ஒரு பக்கத்தில் இருக்கிறது. அந்த பக்கத்துல வந்து சேத்து குடும்பத்தார் இருக்கிறாங்க. ஆதாமின் சந்ததி தேவபுத்திரன் தேவன் நாங்க. இப்பொழுது இங்க அழகான பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னா இது அங்க கொஞ்சம் போனாங்க. போகும்பொழுது அவங்க அழகுல அவங்க மயங்கிட்டாங்க. அந்த பெண்களை வந்து தங்களுக்கு இதை பெண் கொண்டார்கள், தங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டார்கள். இதனால வித்து என்ன செய்தால் கலப்படமாகும். இப்படி கலப்படமாகும் பொழுது ஆண்டவருக்கு என்னென்ன ஒரு பியூரா ஒரு சந்ததி இல்லை, எல்லாம் ஹைபிரிடா மாறிவிட்டது. சாத்தான் அந்த கலப்படத்தை இங்கே ஏற்படுத்தும் பொழுது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? விழுந்து போனார். தேவகுமாரர்கள் விழுந்து போனார்கள். The sons of God were fallen.
இதோ விழுந்து போனார். அதனால கர்த்தர் பார்த்தார், இது அந்த சந்ததியை அழிக்க வேண்டும். ஆதாமிலிருந்து 10th ஜெனரேஷன் நோவா. அந்த 10th ஜெனரேஷன் வருவதற்கு 2000 வருஷம் ஆகிவிட்டது. அந்த ஒரு ஆதாமை வெளியே ஏற்றின பின்பு 2000 வருஷம் பெரிய ஜனங்கள் வந்து பழகி பெருகினார்கள். பூமியிலே மனுஷனுடைய அங்கே பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டது. ஒன்னாவது வாசிக்கலாம். மனுஷர் பூமியின் மேல் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பெரிய ஜனத்தொகை ஏற்பட்டது. இந்த கேம்ப் தனியாகவும் அந்த கேம்ப் தனியாகவும் இருந்தது. ஆனால் அந்த பெண்கள் அழகா இருந்தனாலே அந்த தேவகுமார்கள் அந்த அழகுல வந்து இதை மயங்கி அந்த பெண்களை சௌந்தர்யம் கண்டு பெண் கொடும் பொழுது ஆண்டுடைய பார்வைக்கு அது விசனமாயிருக்கு, வித்து கலப்படமாயிட்டு. அவங்க பார்வைக்கு அது சரியா இருக்கலாம். என்னைக்குமே உங்க பார்வைக்கு நீங்க நீதிமானா தெரியும். நான் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குது, நம்ம நீதிமானா இருக்கிறோமா? அதனால வந்து கொஞ்சம் ஃபீலிங் ஏற்படலாம். அதான் நீங்க உங்களுக்கு உங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி சோதிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்க பார்வையில நீங்க ரொம்ப கரெக்ட் போல தெரியலாம். உங்களுக்கு கௌரவம் சில நேரத்தில் அதிகமாயிடலாம், ரொம்ப பெருமை அதிகமாயிடலாம். ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு, நம்மளை குறிச்சு நாமே வெட்கப்படும். ஆண்டவரே, நான் உங்களை பிரியப்பட்டது, நான் உனக்கு இன்னும் பிரியமா ஜீவிக்கிறேன், என்னுடைய சுபாவத்தை நினைச்சு நானே வெட்கப்படலாம். ஆண்டவரே, அதெல்லாம் எடுத்து போடுவாங்க. அதுதான் ரியல் பிலீவர். ஒரு ரியல் பிலீவர் அப்படிதான் செய்வார். இன்னும் நான் உங்களுக்கு க்ளோஸரா மாறும். இன்னைக்கு சாட்சி என்ன விடுறாங்க, எங்க குடும்பத்தார் இன்னும் கர்த்தருக்குள் பலப்படணும். எழுதி கொடுத்தா மட்டும் போதாது, கொஞ்சம் பிராக்டிஸும் பண்ணி பார்க்கணும். அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கா எழுதி கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது, பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம என்ன எழுதி கொடுத்தோம், பாஸ்டர் ஜோம் பண்றாரு, விசுவாசிகள் ஜோம் பண்றாங்க, நம்மளும் அதை பிராக்டிஸ் பண்ணணுமே. என்ன காரியத்தில் பிராக்டிஸ் பண்ணணும், இதெல்லாம் நீங்க யோசித்து பார்க்க வேண்டியது. உங்களை நீங்களே நிதானிச்சு பார்க்கணும். புத்தி சொன்னா சிலருக்கு பிடிக்காது. எனக்கு புத்தி சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. ஜீவானந்த சொல்ல புத்தி சொல்றது குழந்தைகளுக்கு தான் புத்தி சொல்லுவாங்க. மெசேஜிலேயே எல்லாம் இருக்குது, நல்ல ஆலோசனை இருக்குது. ஒருத்தர் தனிப்பட்ட பரமா புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி புத்தி சொன்னா அவங்க குழந்தைகளா இருக்கிறாங்க. பசுத்தாவின் அபிஷேகத்தை பெறல. பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றா நீங்க பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு போதும். அல்லேலூயா. அவர் உள்ள இருக்க இன்சைட் பிரீச்சர், நான் வெளியே இருக்கிற பிரசங்கர், உள்ள இருக்கிற பிரசங்கர் பசுத்தாவியானவர். அவர் பேசுவார், நீ போற போக்கு சரியில்லை, உன்னுடைய வாழ்க்கை வந்து வார்த்தையை விட்டு விலகி இருக்கிறது, இது மாம்சத்தின் படி நீ போற, நீ திருந்துன்னு உள்ள இருக்க. பசுத்தாவி பெறாதவங்களுக்கு தான் ஆலோசனை தேவை. குழந்தையா இருக்கிறவங்களுக்கு தான் ஆலோசனை தேவை. நம்ம மெச்சூரிட்டி அடைந்தா நம்ம வந்து இதை கர்த்தர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அநேகத்தின் மேல அதிகாரியா இருக்கிறேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லுவார். எத்தனை பேர் அப்படி கேட்க விரும்புகிறோம்? அதுக்கு தான் அந்த வார்த்தையை நம்ம போதும். இப்பொழுது 2 கேம்ப் இருக்கிறது. இது காயினுடைய கேம்ப், இது வந்து ஆதாமுடைய கேம்ப், சேத்துடைய சந்ததி. அதனால இங்க போய் மிக்ஸ் ஆகும் பொழுது வித்து கலப்படம், பசுத்த வித்து கலப்படம் ஆகிவிட்டது. பிளஸை மைனஸை பெருக்கினா மைனஸ் வரும். அதில் பிளஸை மைனஸை வந்து பெருக்கும் பொழுது பிளஸ் வராது, மைனஸ் தான் வரும். அதனால இவங்க எவ்வளவுதான் தேவகுமாரலா இருக்கும் பொழுது இந்த மனுஷகுமார்கள் ஐக்கியப்படும் பொழுது வித்து பிறக்கிற வித்து என்ன செய்யறது, ஹைபிரிடா மாறி போச்சு. இதனால கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். மனுஷனை உண்டாக்கிறதுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டது. இங்கே 4ஆம் அதிகாரத்திலே மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டது. ஏனோஸ் பிறக்கும் பொழுது மனுஷர் என்று சொன்னால் காயின் சந்ததியர், தேவகுமாரன் என்று சொன்னால் அது ஆதாமின் சந்ததி. அதனால மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்றால் அவங்க என்ன, அவங்க நேம்னா என்னன்னே தெரியாது, கர்த்தருடைய நாமம்னா என்னன்னு தெரியாது. டினாமினேஷன் பீப்புளுக்கு கர்த்தருடைய நாமம் என்னன்னு தெரியாது. அது பிதாகுமாரன் பசுத்தாவியா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா தெரியாதவன். அந்த நேம் எங்க இருக்குது, அந்த லேம்ப்ல இருக்குது. ஹல்லேலூயா. யார் கொண்டு அந்த லேம்ப், ஆபேல் கொண்டு அந்த லேம்ப்ல இருக்குது. ஹல்லேலூயா. லேம்ப், அந்த லேம்ப் எது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அங்க ஆபேல் ஒரு அடையாளமாக கொண்டு வந்தான். ரியல் லேம்ப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதை கர்த்தர் என்ன செஞ்சார், தம்முடைய நாமத்தை குமாரில் வைத்திருக்கிறார். அவருடைய பேர் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இவங்க கர்த்தருடைய நாமம் என்னன்னு தெரியாதே நாங்க தொழுது கொள்ள ஆரம்பித்து பெரிய ஆர்கனைசேஷன் டினாமினேஷனை ஏற்படுத்திட்டாங்க.
மனுஷகுமாரர்கள் பெரிய டினாமினேஷன் ஏற்படுத்திட்டாங்க. கடைசி காலத்துல இப்ப இன்னைக்கு கர்த்தருடைய நாமம் என்னன்னு தெரியாமலேயே பெரிய பெரிய டினாமினேஷன். டிபிஎம் அது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்வாபம், ரொம்ப ஸ்ட்ரிக்டான தாபம். அங்கேயும் திருத்து வந்தான், ஏஜி அங்கேயும் திருத்து வந்தான், சிஎஸ் அங்கேயும் திருத்து வந்தான், ரோமன் கத்தோலிக் உலகத்திலே பெரிய ஸ்தாபனம் அதுவும் திருத்து வந்தான். எல்லாம் சேம் பிரமாணம். ஆதாம் ஒன் காட பிலீவ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தேவகுமாரன் ஒன் காட பிலீவ் பண்ணுகிறார்கள். அவருடைய நாமம் என்னதென்று அறிந்திருக்கிறார்கள். ஆமென். அவருடைய நாமம் இன்னதென்று அறியாமலேயே தொழுது கொள்வது, சாபங்களை ஏற்படுத்திக் கொள்வது, பிக் அண்ட் டினாமினேஷனை ஏற்படுத்தி. அதனால இந்த சேசந்ததியார் அவன் ரொம்ப சாதுவான மக்கள், தாழ்மையான மக்கள். ஆனால் இந்த காயின் சந்ததியார் கலையில் வல்லவர்கள், ஆர்கிடெக்ட்ஸ், பெரிய பெரிய பில்டிங் கட்டுகிறார்கள். இதோ உலோகங்களை பயன்படுத்த அறிந்து கொண்டார்கள். அங்கே பாலிகானி பலதார விவாகங்கள் அங்கே ஏற்பட்டது. மேடர் அங்கே கொலை வந்தது, பாவம் பெறுகிறது. இந்த ஜனங்கள் அங்கே மிக்ஸ் ஆனா என்ன ஆகும்? எல்லாமே அதைதான் நம்ம 4வது கடைசி வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதன் மீது என்ன வாசிக்கிறோம்? 6வது 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்கள் குமார்த்திகள் பிறந்தபோது தேவகுமாரன் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உணர்வு என்று கண்டு மனுஷர் பூமியிலே பெருக துவங்கினார்கள். And it came to pass அப்படின்னு ஆங்கில வார்த்தையில் and it came to pass என்று சொல்லும் பொழுது அதில் 2000 years அடங்கி 2000 வருஷம் முடிவிலே என்ன நடக்கிறது என்பது 6வது வாசம். ஆதாமிலிருந்து 2000 வருஷம் 2000 years. இயேசு கிறிஸ்து பிறந்தது இப்போ நம்ம 2000 வருஷம் இருக்கிறோம். இது அங்கே முதலாவது 2000 வருஷத்திலே இதான் it came to pass ஒரு சின்ன வரியில அடங்கி போச்சு. Began when men began to multiply on the face of the earth, the population explosion அங்கே ஏற்பட்டது. more women, அதிக பெண்கள் அதிகமாக பிறக்க ஆரம்பிக்கிறார். more women were being born, more females were being born. இது அநேக பெண் குழந்தைகள் பிறக்க ஆரம்பித்தது. அதனால பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆனது. இப்பொழுது தேவகுமாரன் மனுஷகுமார்த்திகளை விவாகம் செய்யும் பொழுது என்ன ஏற்பட்டது என்றால் அவர் விழுந்து போனார். The sons of God were in fallen condition, mixed up in adultery, marriage, divorce. இது எல்லா காரியம் நடக்குது. மேரேஜ் நடக்குது, டைவர்ஸ் நடக்கிறது, விபச்சாரம், வேசித்தனம் நடக்கிறது. விதமாக எல்லாமே மோசமா மாறிட்டு இந்த தான் உலகம். விதமான ஒரு உலகம் தான் நோவா காலத்துல இருந்தது. இப்பொழுது அது மறுபடியும் அந்த நிலைமைக்கு அடைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இதை பாருங்க, 2000 years வரும் பொழுது இப்பொழுது பார்க்கிறார் இன்னும் 120 வருஷம் தான் இருக்குது. என் ஆவி மனுஷனோடு என்றைக்கு போராட கீழ்ப்படியாத ஆத்மாக்களோடு பசுத்த ஆவியாளர் பாஸ்டர் மூலமா போராடு. ஏன் அவருக்கு அந்த போராட்டத்தை கொடுக்கிறது? இது கர்த்தருக்கு தெரியுமா? பாஸ்டர் நம்ம இப்படி போனா சந்தோஷப்படுவாரா? அப்படி பாஸ்டருக்கும் ஒரு பயம் வேணும், கர்த்தருக்கு பயம் வேணும். பாஸ்டருக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா பாஸ்டர் கேள்விப்பட்டா அது விருப்பப்படுவாரா? பாஸ்டருக்கு பயம் இருந்தா நீங்க உடனே அந்த மாதிரி காரியம் செய்ய மாட்டீங்க. பாஸ்டருக்கு பயம் இருந்தா அவர் சொல்லிட்டு நம்ம வேலையே செய்யும். பாத்தீங்களா? தேவை பயம் இல்லை. மோசைக்கும் கர்த்தருக்கும் மோசைக்கும் பயப்பட்டாரு அப்படின்னு பைபிள் இருக்கு. பாஸ்டருக்கு இந்த காரியத்தை நம்ம கேள்விப்பட்டா அவர் விருப்பப்படுவாரா, சந்தோஷப்படுவாரா, அது ரைட்டுன்னு சொல்லுவாரா? அதையும் யோசிக்கணும். நம்ம இது நம்முடைய சபை ஊழியத்துக்கு இது ஒத்து வருமா? இது நம்ம கேட்கிற செய்திக்கு ஒத்து வருமா? அதையும் நம்ம யோசிக்கணும். உங்க இஷ்டம் போல போறது இது நம்ம நம்ம அவிதமான ஒரு ஊழியத்தை செய்யணும். நீங்க மனுஷகுமாருடைய ஊழியம் மறுபடியும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம we are feeding on the body well of the son of man. Hallelujah. நம்ம மனுஷகுமாரனுடைய சரீர வார்த்தையை பூசிக்கிறோம். நம்ம செய்தி மேலாவே செய்தி, அதுக்கு அதிக டிசிப்ளின் உண்டு. இப்பொழுது பாருங்க, ஆண்டவர் பார்க்கிறார் இந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது மாம்சமான யாவரும் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய மனம் போல போறது, தங்களுடைய காரியங்களை அவங்களே கையாளுவது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுன்னு அறியாதபடி அவங்களே போய் டீல் பண்ணி நம்மளே காரியத்தை சாதிக்கலாம்னு சொல்லி மாம்சத்தின்படி போய் அவங்களே பிளான் பண்ணி அவங்களே ப்ரோக்ராம் போட்டு இதோ இப்படி செய்யற ஒரு காலம் தான் நம்ம
லவோடேஷியானா என்ன அர்த்தம்? பீப்புள்ஸ் ரைட்னு அர்த்தம். இப்போ அதுதான் எங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. கே பீப்புளுக்கு வந்து எங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, ஏன் எங்களை தடைப்படுறீங்க? அதே போல எல்லாம் டிரான்ஸ்ஜெண்ட் இதை இந்த மாதிரி காரியங்கள்லாம் எங்களுக்கு உரிமை இருக்குது. நாங்கள் எங்களையே நீங்கள் தடைப்படுறீங்க. நாங்கள் எப்படி வேணாலும் நடக்கலாம், எங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, பீப்புள்ஸ் ரைட்ஸ். அதே போல தான் இன்னைக்கு சொல்கிறேன், நாங்கள் எங்கேயும் இஷ்டப்படி போவோம், நீங்கள் எப்படி சொல்றது, நீங்கள் எப்படி அது வந்தது? இதுதான் இன்னைக்கு காலம், இதுதான் மோசமான காலம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஹல்லேலூயா. what the word of God says அதை நம்ம பார்க்கணும். நீங்க நானும் பார்க்கணும், நானும் அதான் பார்க்கணும். எல்லாமே பார்க்கிறது நம்ம தேவனுடைய வார்த்தையை தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுது, உடனே நம்ம கீழ்ப்படிய வேண்டியதுதான். கீழ்ப்படிய முடியல, ஆண்டவரே மாம்சம் வந்து அது விரோதமா இருக்கு, அதெல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே. வேதனை உண்டாக்குற வழிகள் என்னத்துல இருந்தாலும் அதை எடுத்து போடும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்பது தான் பரிசுத்தாவியை பெற்றது, அல்லது மாம்சத்தின்படி நடக்கிறது. கர்த்தர் பார்த்தார், என்ன செய்தார் என்றால், இனிமேல் என்ன சொன்னால் இவங்களை விட்டு வைக்க கூடாது. இருக்கிற வருஷம் 120 வருஷம், 2000 வருஷம் தாண்டின பின்பு இன்னும் அவர் ஒரு டைம் லிமிட்டை பிக்ஸ் பண்ணுகிறார். அவன் இருக்கிறது 120 வருஷம் தான். ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்தான். உலகத்திலே அதிகமாக உயிரோடு இருந்தது மெத்துசலா. அந்த மெத்துசலா 969 வருஷம் உயிரோடு இருந்தான். இவ்வளவு காலம் உயிரோடு இருந்தாங்க. நோவா கூட 600 வயசா இருக்கும்போது தான் ஜலப்பிள்ளை வந்தது. அதன் பின்பு அவன் அநேக வருடங்கள் உயிரோடு இருந்தான். இப்படி அவங்களுக்குலாம் ஆயுஷ் நாள் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இப்பொழுது ஆண்டவர் பிக்ஸ் பண்ணிட்டார், அவன் இருக்கிறது 120 வருஷத்தார். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மரங்களை வெட்டினார்கள், காடுகளை அழித்து வீடுகளை கட்டினார்கள். இண்டஸ்ட்ரீஸ் அங்கே ஏற்பட்டது, தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி அவங்க வந்து தண்ணீர், காற்று, சமுத்திரம் எல்லாத்தையும் மாசுபடுத்தினார்கள். கெமிக்கல் வேஸ்ட்டை கொண்டு போய் சமுத்திரத்திலே நீர்நிலைகளில் போடும் பொழுது எல்லாமே அங்கே கெட்டு போய்விட்டது. சயின்டிபிக் லிவிங் அங்கே வந்து விஞ்ஞான உலகத்துக்கு வந்துவிட்டார். ஏதேனில் இருக்கும் பொழுது விசுவாச உலகத்தில் இருந்தார்கள், ஃபெய்த் சிவிலைசேஷன்ல இருந்தாங்க. இப்பொழுது 2000 வருஷம் வரும் பொழுது சயின்டிபிக் ஏஜில் வந்துட்டாங்க, இண்டஸ்ட்ரியல் ஏஜில் வந்துட்டாங்க, இன்ஃபர்மேஷன் ஏஜில் வந்துட்டாங்க, கம்ப்யூட்டர் ஏஜில் வந்துட்டாங்க, அட்டாமிக் பவரை யூஸ் பண்ண அறிந்து கொண்டார்கள். இதுமான ஒரு காலத்தில் வரும் பொழுது சயின்டிபிக் ஏஜில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நோவா என்ற தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஆமென். 4 வசனத்தை வாசிக்கலாம். நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்தினோட கூடுகிறதினால் இவர்கள் அவருக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள். அப்பொழுது ராட்சஸ்தர்கள் இருந்தார்கள் என்றால் என்ன? ராட்சஸ்தர்கள்னா கோலியாத்து போல பெரிய உடம்புவா இல்லை. தமிழ் புராணங்கள்ல ராவணன் சொல்றாங்க, அதே மாதிரி ஜெயின்ஸா இல்லை. இன்டலெக்சுவல் ஜெயின்ஸ், எஜுகேஷன் ப்ரோக்ராம், இதோ மூளை அவங்களுக்கு அதிகமாக இருந்தது. இது அவங்க பெரிய டிப்ளமோ, இதோ என்றால் பெரிய பெரிய டிகிரி படிக்க ஆரம்பித்தார்கள். படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு மனுஷனுடைய ஞானத்தை வந்து புகழ வேண்டிய காலம். ஞானம் அவசியம்தான், படிப்பு அவசியம்தான், ஆனால் அதை விட தேவ ஞானம் மேலானது. ஹல்லேலூயா. இந்த உலக படிப்புனால நமக்கு நல்ல ஜாப் கிடைக்கலாம், உலக வாழ்க்கையை நமக்கு ஈஸியாக இருக்கலாம், ஆனால் தேவ ஞானம் நம்ம அங்கே கொண்டு செல்கிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு வந்து இன்டெலெக்சுவல் ஜெயின்ஸா மாறினாங்க. இன்னைக்கு அநேக சயின்டிஸ்டா மாற நினைக்கிறாங்க, பெரிய போஸ்ட்ல வர வேண்டும், பெரிய சாதனைகள், கின்ன சாதனை செய்ய வேண்டும். இது விதமாக மனுஷனுடைய அன்னைக்கு அதே மாதிரி தான் இருந்தது, இன்னைக்கு அப்படிதான் வந்து இன்டெலெக்சுவல் ஜெயின்ஸ் அங்கே தோன்றினார்கள், அறிவாளிகள் தோன்றினார்கள், விஞ்ஞானிகள் தோன்றினார்கள், பெரிய பெரிய பிரபலமான மக்கள் அங்கே தோன்ற ஆரம்பித்தார்கள். அதனால் மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினது. 5 வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் சட்டம். இது அவனுடைய இதயத்தின் நினைவுகளின் இதயத்தின் நினைவு நீங்கள் நோற்றம் நித்தமும் பொல்லாத. ஒரு மனுஷன் எப்படி இருக்கான்னா அவனுடைய தாட்ஸை பொறுத்து, அவன் இதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறோ அப்படியே அவன் இருக்கிறான். நீதிமொழிகள் 23:7 வாசிக்கும். அந்த தாட்ஸ் நல்ல மாதிரி இருந்தா நல்ல மனுஷன். தாட்ஸ் மோசமா இருந்துச்சுன்னா பேச்சும் மோசமா இருக்கும், செயல்பாடும் அதை விட மோசமா இருக்கும். அந்த தாட்ஸ் சரியா இருந்தா பேச்சு சரியா இருக்கும், செயல்பாடும் கரெக்டா இருக்கும். ஹல்லேலூயா. எங்க இருந்து? அந்த இதயத்துல இருந்து தான் அது ஆரம்பிக்கும்.
அதான் இருதயம் நமக்கு, புது இருதயம் நமக்கு வேணும். தேவன் நம்முடைய அந்த ஹார்ட்ல அவருடைய ஆவியை தந்தார்னா நம்முடைய ஓல்டு நேச்சர் மாறி நம்ம நியூ நேச்சர் இயேசு கிறிஸ்துடைய சுபாவத்தை பெறுகிறோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த ஜனங்களுடைய இதயத்தின் நினைவுகள் மோசமா இருக்கு. நேக்கட் உமன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல காமிச்சு பிசினஸ் பெருக்குது. எல்லாத்துக்கும் அவ்விதமான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே நேக்கட் உமன், அறகுறையான வசனங்களை தரித்திருக்கிற பெண்கள் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்குது. அவங்களுடைய பிசினஸை வந்து இதை பெருக்குவதற்கும் இன்னும் பணம் சம்பாதிப்பதற்கும் உலக உல்லாசங்களுக்கும் இவ்விதமான மனுஷர்கள் எல்லாரும் தன்னுடைய வழியை கெடுத்து கொண்டார். அக்கிரம பூமியில பெருகினது. அவனுடைய இதயத்தின் நிலைமைகளில் தோற்றமெல்லாம் பொல்லாததா இருக்கிறது என்று கர்த்தர் அங்கே கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குறதுக்காக மனஸ்தாபப்பட்டார். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பூமியிலே மனுஷனை உண்டாக்குறதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இதயத்துக்கு விசனமாய் இது அவருடைய இதயத்துக்கு விசனமாய் இருந்தது. இவங்களுக்கு அது ஜாலியா இருக்குது. அவங்களுடைய ஃபெலோஷிப், அவங்களுடைய காரியங்கள் இதை இருந்தால் அது இவங்களுக்கு ஜாலியா இருக்கு. அதை ஆண்டவர் பார்க்கும்பொழுது விசனமாய் இருக்கு. நமக்கு வந்து எப்படி தெரியுது, நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்னு முக்கியம் இல்லை. கர்த்தர் நம்மை குறித்து என்ன ஃபீல் பண்ணலாம். அவன் இதயத்திற்கு, அவருடைய இதயத்துக்கு அது விசனமா இருந்தது. மனுஷனை உண்டாக்கினதுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். ஏனென்றால் சயின்ஸ் சிவிலைசேஷன் வந்து தேவனுடைய வார்த்தையை விட அவர்கள் வந்து தங்களுடைய சொந்த கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். Hallelujah. Exalting their own ideas above the word of God. தேவனுடைய வார்த்தையை விட உங்களுடைய சொந்த கருத்துக்கு முக்கியத்துவம் உண்டா? நம்ம பாசத்தை வந்து சொன்னா பாசத்தை அங்கீகாரம் பண்ணுவாரா? நிச்சயமா அங்கீகாரம் பண்ண மாட்டார். தேவனுடைய வார்த்தை எதுவோ அதுதான் நம்ம உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த கருத்துக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இருந்தா அதை நம்ம விட்டுறணும், மறந்துருக்கணும், அதை விட்டுறணும். ஆனா அப்படிதான் வந்து விட்டது. நம்ம காலத்திலே அவருடைய சொந்த கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ரிலிஜன்ஸ், பாலிடிக்ஸ், எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இவ்விதமாக இருந்தால் எல்லாமே அதிகமாக வந்து தேவனுடைய வார்த்தையை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை புறம்பே தள்ளும் பொழுது அவருடைய பார்வைக்கு அது விசனமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால கர்த்தர் என்ன தீர்மானம் பண்ணினார்? 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் தான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருகங்கள், ஊரு பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவரை நிகிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்குறது எனக்கு மனசாபமா இருக்கிறது. அவனை உண்டாக்குறது எனக்கு மனசா, மறுபடியும் அந்த வேர்டு ரிப்பீட் ஆகுது. ஆண்டவருக்கு எவ்வளவு மனசாபம் இருந்தா அந்த வேர்டு மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. I will destroy man whom I have created from the face of the earth. இந்த பூமியிலிருந்து அந்த மனுஷனை நான் வந்து அழித்து போடுவேன் என்று அவர் சொன்னார் என்று சொல்லப்பட்டது. மற்றவர்களுக்கு இடர்களை உண்டாக்கும்படியான தவறு செய்தவர்கள், அவள் ஆலோசனை கொடுத்து திருந்தாதவர்கள், இதை இருந்தால் மற்றவர்களுக்கு இதை இடரெல்லாம் இருக்கும் பொழுது அவங்கள வந்து சபையை விட்டு அப்புறப்படுத்துவதுதான் கடைசி முடிவு. அதே போலதான் ஆண்டவர் செய்கிறார். இந்த பூமியை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவளை நிகிரகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் அங்கே தீர்மானம் செய்தார். முதலாவது மனுஷனை உண்டாக்குறதுக்காக சந்தோஷப்பட்டார். இந்த கடந்த வாரத்தில் நம்ம அதை தியானிச்சோம். முதல் நாள், 2ஆம் நாள், எல்லாம் வந்து 6ஆம் நாளிலே மனுஷனை உண்டாக்கும் பொழுது மிகவும் நன்மை, இட் இஸ் வெரி குட் என்று சொல்லி அவருக்கு ரொம்ப திருப்தி ஏற்பட்டது. அதனால அவர் இளைப்பாற போய்விட்டார். 7ஆம் நாளில் அவர் இளைப்பாறினார் என்று சொல்லப்பட்டது. நமக்கு வந்து நல்ல சந்தோஷம் வந்தால் தூக்கம் நல்லா வரும். நமக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருந்தால் தூக்கம் நல்லா வரும். மனசுல குழப்பம் இருந்தால் தூக்கம் வராது. அதே போல ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கினார். உண்டாக்கும் பொழுது அது நன்றாக இருந்தது. இட்ஸ் குட், இட் இஸ் வெரி குட் என்று மனுஷனை உண்டாக்கின பின்பு அவர் சொல்லுகிறார். எல்லாம் ஒழுங்கு கிரமமாக அதனுடைய லைன்ல இங்க இருந்தது. அந்த ஸ்தானத்துல எல்லா சிருஷ்டிகளும் இருந்தது. ஒன்றோடு ஒன்று ஹார்மோனியாக இசைவாக எல்லா சிருஷ்டிகளும் இருந்தது. அதனால ஆண்டவருக்கு ரொம்ப திருப்தி ஏற்படுது. இப்பொழுது என்ன வாசிக்கிறோம்? 2000 வருஷத்துக்கு பின்பு என்ன வாசிக்கிறோம்? அதற்காக ஒரு மனுஷனை உண்டாக்குறதுக்காக மனசாபப்பட்டார் என்று சொல்லப்படும். 2000 வருஷத்துக்கு முன்னதாக அவங்க ஃபெய்த் சிவிலைசேஷன்ல இருந்தாங்க. விசுவாசத்துல அவங்க ஜீவித்தாங்க. அவள் காற்றை பார்த்து வீசாதேன்னா ஸ்டாப் ஆயிடும். சூரியனை கொஞ்சம் பிரைட்டா மாறுனா அது அதிக கொஞ்சம் பிரைட்டா மாறும். இல்லை கொஞ்சம் குறைவா பிரகாசினாலும் எனக்கு ஹீட் அதிகமா இருக்கிறது அப்படின்னா நம்ம சுவிட்சை போய் திருப்ப வேண்டாம். அவன் சொன்னாலே அது சூரியன் அப்படியே குறைவா பிரகாசிக்கும். இல்லை வெளிச்சம் அதிகமா தேவைன்னா சொன்னபடியே எல்லாம் நடக்கும். உலகமே ஏர் கண்டிஷன் ஆயிருந்தது.
நம்ம வெயிலுனால நம்ம தகிக்கப்படுகிறோம். அப்படி கிடையாது. அவனுடைய வார்த்தைக்கு இயற்கையெல்லாம் கீழ்ப்படிஞ்சது. இவ்விதமான ஒரு ஃபெய்த் சிவிலைசேஷனை விட்டு இப்பொழுது நம்மை தீர்ந்து அறியத்தக்க விஷயத்துல பங்கு பெறனாலே அவன் அறிவின் உலகத்துக்கு வந்த சயின்ஸ் சிவிலைசேஷனுக்கு அங்கே வரும் பொழுது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏற்பட்டது. மனுஷன் பூமியை தோண்டி அதில் இருக்க மினரல்ஸ், அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து பல இண்டஸ்ட்ரீஸ் யுத்தம் செய்வதற்கும் இதோ என்றால் ஆகிய மிஷின் செய்வதற்கும் எல்லா பொருட்களையும் ஏற்படுத்தி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏற்படும் பொழுது, வார்ஸ் என்றால் யுத்தங்கள் அங்கே ஏற்படும் பொழுது அந்த கருவிகளை செய்வதற்காக எல்லாத்தையும் தோடும் பொழுது பூமியின் அஸ்திபாரம் வந்து திக்கா இருந்தது, தின்னா மாறிச்சு. இன்னைக்கு பூமியின் அஸ்திபாரம் தின்னா மாறிட்டு அவன் தான் ஏர் பேக்ஸ் ஏற்படும். இதமாக செய்யும் பொழுது கர்த்தருடைய இத மனசுக்கு அது விசனமாக இருந்தது என்று பார்ப்போம். 1-7 வரைக்கும் வாசிக்கும்போது சயின்ஸ், பாலிடிக்ஸ், ரிலிஜன், எஜுகேஷன், மாரல் லைஃப் எவ்விதமாக இருந்தது என்று பார்ப்போம். டிகே ஆஃப் மாரல் லைஃப், இதோ அவனுடைய மாரல் லைஃப் ஆனது கெட்டு விட்டது. எஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆகிவிட்டது, பாலிடிக்ஸ் அங்கே வந்தது, விஞ்ஞானம் வந்தது. இவ்விதமாக இருக்கும்பொழுது இந்த மாரல் டிகே கண்டிஷன் ரொம்ப ஒர்ஸ்டாக மாறி 1-7 வரைக்கும் வாசிக்கும். 8ஆம் வசனத்திலிருந்து சேஞ்ச் ஆகும். 8ஆம் வசனத்துல கர்த்தர் ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறார். அந்த 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். நோவாவை ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். அவன் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான். அவன் ஒரு விசேஷித்தமான மனுஷன் கிடையாது. நம்மை போல ஒரு சாதாரண மனுஷன் தான். நோவாவை ஆண்டவர் கண்டுபிடித்து அவன் வந்து அவனுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த செய்தி என்ன வந்தா மெசேஜ் ஆஃப் கிரேஸ். ஹல்லேலூயா. மெசேஜ் ஆஃப் ரெடெம்ப்ஷன், மெசேஜ் ஆஃப் ஜட்ஜ்மென்ட். அவனுக்கு அந்த மெசேஜ் அவன் கொடுக்கிற செய்தியில வந்து இதோ நியாய தீர்ப்பு இருக்கிறது. கீழ்ப்படியாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு, கீழ்ப்படியவர்களுக்கு மீட்பு, தப்பித்துக் கொள்வதற்கு வழி. ஹல்லேலூயா. இந்த மெசேஜ்ல 2 இருக்கு. இந்த கடைசி காலத்திலே 2000 வருஷத்துக்கு பின்பு இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து 2000 வருஷத்துக்கு பின்பு கர்த்தர் ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடித்தார். அவர் தான் 7ஆம் தூதனாகிய பெண்ணாய். ஹல்லேலூயா. அவருக்கு ஆண்டவர் ஒரு மெசேஜ் கொடுத்தார். அந்த மெசேஜ் உங்களுக்கு அது வந்திருக்கிறது. இஸ் a மெசேஜ் ஆஃப் கிரேஸ். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு கிருபையின் செய்தியாக இருக்கிறது. இதை புறக்கணித்த உலகத்தின் மக்களுக்கோ அது நியாய தீர்ப்பிச்சு. ஒரே செய்தி தான், அது கிரேஸாவும் இருக்கிறது, ஜட்ஜ்மெண்டாக இருக்கிறது. அது நீங்க கீழ்ப்படிந்தா கிரேஸ், இதோ கீழ்ப்படியாட்டா ஜட்ஜ்மெண்ட். நான் எங்க போனாலும் இந்த செய்தி தான் பேசுறேன். சாரால காமிச்சு அதுக்கு நெகட்டிவா நான் வந்து ஆகாரையும் லோத்தி மருவியும் காமிக்கிறேன். நீங்க எங்க ஐடென்டிஃபை ஆகுது, எங்க இடத்துக்கு போனாலும் சத்தியத்தை சொல்லாம என்னால் இருக்க முடியாது. அந்த ஜனங்களுக்கு கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு என் மனசுல ஒரு ஆண்டவர் விதமான ஒரு பாரத்தை கொடுத்து சொல்லும் பொழுது அது கீழ்ப்படியாத ஆத்துமாக்களுக்கு என்ன வரும்? நியாய தீர்ப்பு தான். அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்ம சாராதா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படிதான் எல்லா இடத்துல போகும் பொழுது இந்த மாதிரி கிருபையின் செய்தியை சொல்லும் பொழுது கீழ்ப்படியாத ஆத்துமாக்களுக்கு அது நியாய தீர்ப்பாக இருக்கிறது. கீழ்ப்படியாத ஆத்துமாக்களும் பைபிள்ல இருக்கிறாங்க. அதை கொடுத்து நான் அங்க காமிப்பேன். கீழ்ப்படியாத ஆத்மாவையும் காமிப்பேன், கீழ்ப்படியாத ஆத்மா. நீங்க எங்க வந்து அடையாளப்படுத்தப்படுகிறீர்கள்? அந்த வசனத்தை கேட்டும் அதற்கு இதயத்தை கடினப்படுத்துவதற்கு நியாய தீர்ப்பே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நோவாவின் செய்திக்கு கீழ்ப்படியாத ஆத்மாக்கள் ஜலப்பலத்துல அழிந்து போனார்கள். ஜலப்பலத்துல அழிஞ்சு போனாலும் பரவாயில்லையே, தண்ணியை குடிச்சு வயிறு ஊதி மிதக்கிறாங்க. தாகம் வந்து அவங்களை சாப்பிடுது. அப்படின்னாலும் பரவாயில்லையே, அவங்க பாதாளத்துல இருக்கிறாங்க. 2000 வருஷம் பாதாளத்துல இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து போய் அந்த நோவா காலத்துக்கு கீழ்ப்படியாத ஆத்துமாக்களுக்கு போய் அங்கே சாட்சியா அறிவித்தார்னு போட்டிருக்கு. இன்னைக்கும் அவங்க பாதாளத்துல தானே இருக்கிறாங்க. கடைசி உயிர்த்தெழுதல வந்து நிற்கும் பொழுது பெரிய அக்னி கடலுக்குலாம் போறாங்க. என்ன பாரு, ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னுடைய இதயத்தை கடினப்படுத்தும் பொழுது அதனுடைய விளைவு எவ்வளவு பயங்கரமா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த ஆசீர்வாதம் எத்தனை மடங்கு அதிகம். அந்த கால ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தந்து
இந்த நேரத்துக்குரிய செய்தியை ஒரு போதகர் மூலம், ஒரு சாதாரண ஒரு போதகர் வந்து அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அது ஒரு மனுஷனுடைய வார்த்தை என்று சொல்லி ரிஜெக்ட் பண்றவங்களுடைய முடிவு என்ன தெரியும். ஆனா அந்த வார்த்தையை ரிசீவ் பண்றவங்க எவ்வளவு பெரிய பிளஸிங் இருக்குது, எட்டர்னல் பிளஸிங் இருக்குது. முழு உலகமே அவங்க சொந்தமா மாறப்போம். வார்த்தைக்கு கீழ்ப்படியும். இதெல்லாம் விட்டுட்டு ஃபூலிஷ் பீப்புள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த அற்பகால உலக சந்தோஷத்துக்காக, அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்காக நித்தியமான தேவனுடைய வார்த்தையை ஆசீர்வாதத்தை புறக்கணிக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமை பரிதவிக்கப்படத்தக்க. நம்ம காலத்துல எப்படி அப்படியே மனுஷகுமார வெளிப்படும் காலத்துல நடக்கும். ஆமென். அல்ல ஃபெய்த் சிவிலைசேஷன்ல இருந்து சயின்டிபிக் ரெவல்யூஷன் அங்க வந்தது. இந்த சயின்டிபிக் ஏஜ் அங்க வரும் பொழுது ஜனங்கள் அறிவு பெருக பெருக, ஐஸ்வர்யம் பெருக பெருக கெட்டு போவாங்க. நம்ம பிள்ளை நல்லா படிச்சுச்சா தாழ்த்தி பிரமாணம், பிள்ளை பெரிய நல்லா படிச்சோன்னா பிள்ளைகளுக்கு அந்த தாய் பெருமை ஏறி, அல்லது பிள்ளை நல்லா சம்பாதிச்சுச்சுன்னா இவங்களுக்கு கௌரவம் ஏறிடும், வீண் சண்டைக்கு போவாங்க. ஆண்டவர் இருந்தா நல்ல பணத்தை கொடுத்தாரா, பிள்ளைகள் நல்ல பணம் சம்பாதிச்சா சந்தோஷப்படுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, தாழ்மையா இருங்க, இன்னும் அதிகமான கிருபை தருவாரு. அழிவுக்கு முன்னானது அகந்த, விடுதலுக்கு முன்னானது மனம் மேட்டிமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை குறித்தே அல்லாமல் வேற எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1:26-27 கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினதுக்காக சந்தோஷப்பட்டார். அந்த 6ஆம் அதிகாரம் வரும் பொழுது 2000 வருஷத்துக்கு பின்பு அவர் வந்து வேதனைப்பட்டார் என்று எழுதப்பட்டது. கர்த்தர் அந்த நேரத்துல there is a prophet laying there to bring a message at the end of scientific civilization. இந்த விஞ்ஞான உலகம் மாறும் பொழுது அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் செய்தியை கொண்டு வருகிறார். ஆமென். ஒரு சாதாரண மனிதன், இன்சிக்னிஃபிகன்ட் மேன், ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு மனுஷன் நோவா, ஒரு சாதாரண மனுஷன். அவன் பெரிய இன்டெலிஜென்ட் ஜெயின்ஸ்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க, பெரிய பெரிய ரிச் பீப்புள்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் ஒரு சாதாரண மனுஷனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பெனா 7th கிரேட் படிச்சிருக்கிறார். அவனுடைய தாப்பனார் ஒரு உட்கட்டர், அவனுடைய தாயார் ரொம்ப எளிமையானவங்க. அந்த குடும்பத்துல அந்த பெண்ணான ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார்னா அது தேவனுடைய அனாதி தீர்மானம். ஹல்லேலூயா. அதுதான் கிரேட்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய மகத்துவம் அதுதான். உலகம் எல்லாம் பொல்யூட்டட் ஆகிவிட்டது, எல்லாமே அருவருப்பாக மாறிவிட்டது. இவ்விதமான காலத்திலே நோவா கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கிறான். 9ஆம் வசனத்தை வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இதோ தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் சர்வருமாய் இருந்தான். யோபு குறித்து அப்படிதான் சொல்லுகிறார். இந்த பூமியில அவனை போல யாருமே இல்லை. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருந்தாங்க. யோபை போல யாருமே இல்லைன்னு சாத்தாண்ட சொல்றார். அதே போலதான் இங்க நோவாவை குறித்து இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ன சொல்கிறார், இந்த பூமியில நோவா போல யாரும் கிடையாது. அவனுக்கு கர்த்தருடைய கண்ணில தயை கிடைத்தது. இத உத்தமனும் கர்த்தருக்கு பயந்து அவன் ஜீவிக்கிறவனாய் இருந்தார். ஆமென். நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நோவா walked with God. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட மாம்சத்துல இல்லை, ஸ்பிரிட் ஃபார்மா இருக்கிறார். நம்ம அந்த பசுத்தாவியானோடு ஜீவித்துக் கொண்டிருக்கோம், ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், வெளிப்பாடுகளோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையோடு ஜீவித்துக் கொண்டிருக்கோம். எப்பொழுதும் இந்த தாட்ஸ் அதுதான். நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை பற்றியே தாட்ஸ் ஏற்படுகிறது, பைபிளை பற்றியே நமக்கு தாட்ஸ் வருகிறது. நம்ம இன்னைக்கு அந்த வெளிப்பாடோடு கூட தேவனுடைய சிந்தையோடு கூட நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தின் மக்களை போல என்றால் உலக சந்தோஷத்துல அந்த ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டத்துல இல்லை, அதை விட மேலான சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நோவா தேவனோடு சஞ்சரித்தான், அன்னைக்கு வார்த்தையோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். குமாரனை குமார்த்திகளை பெற்று குடும்ப வாழ்க்கையை செய்து கொண்டே அவன் ஜீவித்துக் கொண்டிருந்தான். ஆமென். அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லவில்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அவன் வேர்ட் ப்ராஃபட்டாக மாறுகிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் சொல்லலாம், ஆனா வேர்ட் ப்ராஃபட் இல்லை. ப்ராஃபட்டுக்கு சார்ந்து வர முடியாது. நோவா நோவாவுக்கு தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது he was a prophet. ஹல்லேலூயா. அவன் தீர்க்கதரிசியாக இருக்கிறான். இப்பொழுது முக்கியமான வசனம் 11வது வசனம். அங்கதான் ட்ராம்பட்ஸ் வருகிறது. 11வது வசனத்தை வாசிக்கலாம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமியானது
தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. The earth also was corrupted before God and the earth was filled with violence. இதுல ரெண்டு காரியம் சொல்லப்படுது. பூமியானது சீர்கெட்டதாக இருந்தது, ஆங்கில பைபிளில் கரப்டட் ஆகிவிட்டது. அதன் பின்பு கொடுமையினால் நிறைந்ததுனா the earth is filled with violence என்று சொல்லுது. இதுல 7 trumpets அடங்கி இந்த ஒரே வசனத்தில் அடங்கி முதல் 4 எக்காலங்களை இதை குறிக்கிறது. அது ஏற்கனவே உங்களுக்கு 4 வாரத்தை பசங்க படிக்கும். முதல் 4 எக்காலங்கள் பூமியை பூமி, சமுத்திரம், 6 ஏதோ சூரிய சந்திர நட்சத்திரங்கள் பாதிக்கப்படுகிறது, சேதப்படுகிறது. 1/3 பங்கு சேதப்பட்டது. 5, 6, 7 பூமியில் குடியிருக்கிறவளை சேதப்படுத்துறதை வாசிக்கும். ஓ ஓ ஓ இதை 3 ஐயோ கிழங்கு வருகிறது. உலகத்தின் மக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் சொல்லப்படுது. பூமி பாதிக்கப்படுது, பூமியில் குடியிருக்கிற மனுஷர்களும் அங்கே பாதிக்கப்படுகிறது தான் அந்த 7 trumpets நம்ம வாசிக்கும். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து இதை 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது முதல் 4 எக்காலங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் 1-12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது 5ஆம் எக்காலத்தை வாசிக்கிறோம். அதிலிருந்து என்றால் நாம் தொடர்ந்து வாசித்தால் அங்கே 6ஆம் எக்காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 7ஆம் எக்காலம் நாம் வாசிக்க பகுதியிலே 11ஆம் அதிகாரம் 15-19 வரைக்கும் எழுதப்பட்டது. அதனால 7 trumpets நம்ம வாசிக்கும். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினால் அப்பொழுது என்ன தெரிந்தால் அக்னி, ரத்தம் கலந்த அக்னி கல்மலை உண்டாயிற்று. அப்பொழுது பசும்புல் எல்லாமே எரிந்து போயிடுச்சு, மரங்களில் 3/4 வெந்து போயிடுச்சு. அது கிராஸ் அண்ட் ட்ரீஸ் குறிக்கிறது. 2ஆம் எக்காலம் சமுத்திரம் 3/4 அது ரத்தமாகிவிட்டது. இதை சமுத்திரத்தில் உள்ள ஜீவன சிசுகளில் 3/4 செத்து போய்விட்டது. கப்பல்களில் 3/4 சேதப்பட்டது. அது 2வது எக்காலம். 3வது எக்காலம் இது அந்த ஒரு நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்தது, பூமியில விழுந்தது. அது ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் அது விழும்பொழுது ஆறுகளில் தண்ணீர்களில் 3/4 எட்டிய போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினாலும் மனுஷர்கள் அநேகர் செத்தார்கள். அது ஃப்ரெஷ் வாட்டர் அஃபெக்ட் ஆகி கடந்த வாரத்தில் அதை குறித்து நம்ம திட்டமாக பார்த்தோம். 4வது எக்காலம் ஊதும் பொழுது இந்த சூரியனில் 3/4 சந்திரனில் 3/4 நட்சத்திரங்களில் 3/4 சேதப்பட்டது. அவற்றத்தில் 3/4 இருள் அடைந்தது. பகலில் 3/4 பிரகாசம் இல்லாமல் போயிடுச்சு. இரவிலும் அப்படியே ஆயிடுச்சு. அது இந்த ஸ்பேஸ் பாதிக்கப்படும், வானமண்டலம் பாதிக்கப்படுவதை வாசிக்கும். நேச்சுரல் டிஸ்டர்பன்சஸ், இதோ இயற்கை எப்படி பாதிக்கப்படுகிறது அதுதான் இங்க 11ஆம் அதிகாரம் முதல் பகுதியில் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. The earth also was corrupted before God. earth corrupt ஆகிவிட்டது. இது முதல் 4 எக்காலங்கள் அது அடங்கிவிட்டது. அதன் பின்பு என்ன சொல்றால் பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அங்க பாருங்க 5ஆம் 6ஆம் எக்காலம் வரை 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவு கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தார். உடனே பெருஞ்சூளை புகை போல புகை அந்த குழியிலிருந்து எழுதிவிட்டது. அந்த குழியின் புகையினால் சூரியன் ஆகாயம் அந்தகாரப்பட்டது. அந்த குழியின் புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் தோன்றி பூமியிலே வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேர்களுக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. ஈவில் ஸ்பிரிட் வருது. அதனால 5ஆம் எக்காலம் வரையும் குறிக்கிறது. பாதாள குழி திறக்கப்பட்டு இன்னைக்கு உலகத்துக்குள்ள வந்தது, அசுத்தாவிகள் உலகத்துக்குள்ள வருவதையும் குறிக்கிறது. அதே போல 5ஆம் 6ஆம் எக்காலம் அது எதை குறிக்கிறது என்றால் 2ஆம் உலக யுத்தத்தை குறிக்கிறது. ரிலிஜியஸ் ஸ்பிரிட் உலகத்துக்குள்ள வந்ததையும் குறிக்கிறது. 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த ஒரு பீடத்தின் 4 கொம்புகளில் ஒரு சத்தம் தோன்றி 6ஆம் எக்காலத்தை பிடித்திருக்கிறவனை நோக்கி சென்றால் ஐபிராத்தி என்ற பெரிய நதி என்றால் கட்டப்பட்ட 4 தூரை அவிழ்த்து விடு. ஹிட்லர், எய்க்மேன், ஸ்டாலின், முசோலினி அந்த 4 தூதர்கள் எழுதும் பொழுது செகண்ட் வேர்ல்டு வார் அங்க வந்தது. அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம் அடுத்த வசனத்துல
அங்க ராணுவ குதிரை சேனைகளாகிய ராணுவத்தின் தொகை 20 கோடி 200 மில்லியன் டெவில்ஸ் அங்க இருக்கு. அது ஒரு பகுதி உலகப்பரமான வார், இன்னொரு பெரிய ஸ்பிரிச்சுவல் சைடுல ஈவில் ஸ்பிரிட் வருகிறது. அது இப்பொழுது நம்ம இரண்டாம் உலக யுத்தம் முடிஞ்சு மூன்றாம் உலக யுத்தத்தை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். அதான் 7ஆம் தூதன் எக்கால ஊதினா வெளிப்படுத்தல் 11:15 அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் ஒரு கிறிஸ்துவுடைய ராஜ்யங்கள் ஆயின என்னும் கெண்டீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அது எதை குறிக்கிறது? மில்லினியத்தை குறிக்கிறது. அசரிங் ஆஃப் மில்லினியம் அனௌன்ஸ்மெண்ட். இத மில்லினியம் வரப்போகுது என்ற அனௌன்ஸ்மெண்ட் அதை குறிக்கும். அதனால 7ஆம் காலம் மில்லினியத்தை குறிக்கிறது. மில்லினியத்தை மட்டும் குறிக்கிறதா? இல்ல, அது தேர்ட் வாரை குறிக்கிறது. அதை மீன்பு நீங்க என்ன வாசிக்கிறீர்கள் என்றால் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் அப்பொழுது தேவனுடைய சிங்காசனமாக 24 தங்கள் சிங்காசனம் உட்கார்ந்திருந்த 24 முகம் குப்புற விழுந்து இருந்தவரை இருக்கிறோம் வருகிறமாய் சர்வ தேவனாய் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. பாருங்க, எங்க தேவன் வருவது மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைவதற்கும் உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பசுத்தவான்களுக்கும் உமது நாமத்துக்கு பயப்பட்ட பெரியோர் சிறியோருக்கு பலன் அளிக்கிறதுக்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கு காலம் வந்தது. அங்க தேர்தல் வருது. மில்லினியம் தேர்தல். ஸ்பிரிச்சுவல் சைட நம்ம சைட மில்லினியம் வரப்போகுது. இதால் உலகத்தின் பக்கத்தில் பார்த்தா அது தேர்தல் வார இருக்கிறது. அந்த தூதன் மார்பின் மத்தியில பறந்து அந்த தூதன் என்ன சொல்றான்? இனி பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ, ஓ ஓ ஓ, 3 ஐயோ. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார், தேர்ட் வேர்ல்ட் வார். அங்க 5ஆம் முத்திரையில் அசுத்தாவிகள் திறந்து விடப்படுது. 6ஆம் முத்திரையில இன்னும் அந்த ரிலிஜியஸ் ஸ்பிரிட்ல அன்னைக்கு உலகத்துல வந்துருக்கு. மத சம்பந்தமான கலவரங்கள் இன்னைக்கு ஏற்படுது. ரிலிஜியஸ் ஸ்பிரிட் அங்கே வந்து விட்டது. இதை 7ஆம் தூதன் எட்டாம் பொழுது அது மில்லினியத்தை கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, அது தேர்ட் வேர்ல்ட் வார் வந்து உலகமே முற்றிலும் அழிஞ்சாதான் மில்லினியம் வரும். பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கு காலம் வந்தது. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பெருங்கல்மழையும் அங்கே வந்தது. பெருங்கல்மழை அட்டாமிக் ஃபயர் அங்கே விடுது, அட்டாமிக் பாம்ஸ் விடுது. அதான் பெருங்கல்மழை. இதெல்லாம் உலக அனகைலேஷன், முற்றிலும் அழிந்து போகிறது. பாருங்க, அதை படிக்கும் பொழுது நம்ம அப்படி படிக்கணும். உலகத்தின் ராஜ்யம் மில்லினியம் தானே பார்த்து சொல்றாரு. அங்கே இருக்கு. இப்பொழுது என்றால் பூமி கொடுமையினால் நிறைந்தது. அதான் என்றால் யுத்தங்கள், கொலைகள் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. முதலாவது இயற்கை கெட்டுவிட்டது, இரண்டாவது பூமியில் உள்ள மனுஷர்கள் கெட்டுவிட்டார். முதல் 4 ட்ரம்பர்ஸ் வந்து இயற்கை கெட்டு போகிறது. மீதி 3 ட்ரம்பர்ஸ் வந்து மனுஷங்கள் மேல் வருகிற கொடுமை, யுத்தங்கள், கலவரங்கள், வயலன்ஸ், தீவிரவாதம் எல்லாமே அது குறிக்கும். முதலாவது மனுஷன் வந்து இந்த என்விரான்மெண்ட்டை கெடுக்கிறான், பொல்யூட் பண்ணுகிறான். ட்ரீஸ், லேக்ஸ், ரிவர்ஸ், ஃபவுண்டன்ஸ் இதெல்லாமே அவன் கெடுத்து விடுகிறான். ஆசிட் ரெயின் பெய்யுது. ஆசிட் ரெயின் பெய்ஞ்சு இதை ஏரிகளெல்லாம் அமில மழை பெய்கிறது சில உலகத்துல சில இடங்களில். அமெரிக்காவில் ரொம்ப சல்ஃபர் எமிஷன் ஏற்பட்டு அங்கே அது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. போபால்ல இதை விஷவாயு கசித்து நிறைய பேர் செத்து போனார். இன்னும் அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்காதபடி போராடி கொண்டிருக்கிறார். எப்படி? உலகத்தை மனுஷன் பொல்யூட் பண்ணிவிட்டான். முதல் நாள் என்விரான்மெண்ட் வந்து கெடுது. சயின்ஸ்னால எல்லாமே கெட்டுவிட்டது. மனுஷன் தன்னுடைய அறிவினால் உலகத்தை அழித்து போடுகிறார். அதன் பின்பு என்ன செய்தால் நாங்கள் முதலாவது உலக யுத்தத்திலே 16 மில்லியன் ஜனங்கள் செத்து போனாங்களாம். 1,60,00,000 ஜனங்கள் முதலாம் உலக யுத்தத்திலே செத்து போனார்கள். 2 கோடி மக்கள் வந்து காயப்பட்டார்கள். 2ஆம் உலக யுத்தத்திலே 55 மில்லியன், அதாவது 5,50,00,000 மக்கள் செத்து போனார்கள். ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னால் நடக்கல. அவ்வளோ ஜனங்கள் உலகத்தில் செத்து இருக்கிறாங்க. ஆனால் 3ஆம் உலக யுத்தம் வரும் பொழுது என்ன ஆகும்? 100 கோடி மக்களும் அழிஞ்சு போகும்.
முதலாம் உலகத்தை விட இரண்டாம் உலக யுத்தத்துல நிறைய பேர் செத்துருக்கிறாங்க. ஆனா மூணாம் உலக டோட்டல் அனகிலேஷன் சூளையை போல எரிய காலம் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்பொழுதுதான் நமக்கு நெறியம் வரும். இப்பொழுது ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொள்கிறார். டிவி பார்க்க பிள்ளைகள் கெட்டு போகுது. டிவி பார்க்கணும்னு ஆசை, கம்ப்யூட்டர்ல சினிமா பார்க்கணும்னு ஆசை, இப்படி ஆண்டவருடைய வார்த்தையும் கேட்கணும்னு ஆசைன்னா என்ன இருக்கும்? ஒரு வருஷம் ஒரு குழந்தை டிவி பார்த்துச்சுன்னா 3000 மேடர் பார்க்கலாம், 3000 கொலையை டிவியில பார்க்க, 5000 ரேப்ஸ் அது பார்க்கு, பலாத்காரத்தை பார்க்கு, 10,000 கொள்ளை அடிக்கிற காரியங்களை அது பார்க்குது. அப்படி பார்க்கும் பொழுது ஐ ஒரு கேட்ஸ் ஆகிருக்குது. இந்த ஐ என்கிற கேட்ஸ் மூலமாக இது என்ன மனுஷனுடைய அந்த சப்கான்சியஸ்ல பதியும் பொழுது அந்த பிள்ளைகளும் அதே மாதிரி பெருசு நியூஸ் தான் காமிக்கிறாங்க. கடைசியில் அது எப்படி மாறுது? அவங்க ஐ என்ற கேட் மூலமாக அது சப்கான்சியஸ்ல அந்த பிள்ளைகளுடைய நேச்சரே மாறிவிடுது. என்ன சொல்லுகிறார்? God's power to transform, மறுரூபப்படுத்தும் வல்லமை என்ற செய்தி அவர் சொல்லுகிறார். We read from a woman that has a television in her house. I never intend to have one in my house. எங்க வீட்ல அந்த மாதிரி டிவி வைக்கிறது நான் விருப்பப்படல. No sir, I don't want that thing in my house. என்னுடைய வீட்டில் அதை வைத்துக்கொள்ள நான் விரும்பல. I would blow it out with my shotgun. I don't want nothing to do with that evil thing. நான் என்னுடைய கைத்துப்பாக்கி வச்சு அதை நான் உடைச்சி போடுவேன் அப்படிங்கிறது. அவங்க பிள்ளைகள் பக்கத்து வீட்டில் டிவி இருக்குது, அப்பா வாங்க அங்கே கிறிஸ்டின் பாட்டு பாடுறாங்க, நீங்கள் பாருங்க, ஓரல் ராபர்ட்ஸ் பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் போய் பார்க்கும் பொழுது அந்த பாடல் எப்படி இருக்கு? டான்ஸ் ஆடிக்கிட்டு வித்தியாசமாகி அசம்பிளி சார் ஏஜி சர்ச்சில் அங்கே பாடல காட்சியை பாருங்க. நான் ஒரு சில காட்சிகளை பார்த்தேன். அந்த பையன்லாம் ரவுடி மாதிரி இருக்கான், ஜாஸ் கிட்டார் அடிக்கிறான், ரவுடி மாதிரி இருக்கிறான், பெண்கள் அனுகூலமாக இருக்கிறாங்க. அப்படிதான் எல்லாத்தையும் பார்த்தங்க. அப்படிதான் டான்ஸ் ஆடுவேன். சில பாட்டு நல்லா இருக்குது, ஆனால் அவனுடைய கிரியைகள் மோசமா இருக்கு. எப்படி இதான் இந்த பெண்ணை பார்த்து அதுக்கு அவருக்கு ரொம்ப வெறுப்பா இருந்துச்சு. அதனால வீட்டில் நான் டிவி வைக்க மாட்டேன். கிறிஸ்டின் ப்ரோக்ராம் கூட அது சரி கிடையாது. கிறிஸ்டின் ப்ரோக்ராம பார்க்குறோம்னா சாப்பிட்றதுக்காரங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க, வேற எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறோம், நாங்கள் மெசேஜ் கேட்க தான் வச்சிருக்கோம், வேற சினிமா சிடி வாங்கி போட்டு பார்ப்பாங்க. மாம்சத்துக்குரியவர், பசுத்தாரியை தராதவர். இதெல்லாம் மனுஷன் என்ன செய்யறாங்க? இதனால கெட்டு போய்விட்டது. இப்ப பையன் செல்போன் வைக்க வேண்டியதான், சரி வைக்க வேண்டியது எதுக்காக? கான்டாக்ட் பண்றதுக்காக வைக்கப்பட்டிருக்குது. நல்ல காரியங்கள் இருக்கிறது. வீடியோ கேம்ஸ் பார்க்க வேண்டியதுதான், ஏதோ கொஞ்ச நேரம் பார்க்கலாம், முழுக்க அதையே பார்த்துக்கிட்டே இருந்தா மைண்ட் என்ன, கண் என்ன, நேரத்தை காலத்தை வீணாக்குறதா? ஆண்டவர் கொடுத்த நேரம் பொன்னானது. ஹல்லேலூயா. இந்த பொன்னான காலத்தை நம்ம வீணா இந்த செல்போன்ல நேரத்தை கடத்தலாமா? அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? அம்மா அப்பாவுக்கு பிரியம் இல்லை, அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமான்னு யோசிக்கும். ஏதோ குழந்தையா இருந்த பொழுது பார்த்தோம், ஆனா வயது சென்றாலும் இன்னும் நல்ல மெச்சூரிட்டி அடைஞ்ச பிறகும் பார்த்துக்கிட்டே வீடியோ கேம்ஸ் விளையாண்டா நம்மலாம் இப்பொழுது கர்த்தருடைய வருகை நேரத்துல நம்முடைய ஆத்மாவை ஸ்பாயில் பண்ணோம். இது அன்னைக்கு அப்படிதான் நோவா காலத்துல அதே மாதிரிதான் இன்னைக்கு ரிப்பீட் ஆகிருக்குது. ஹல்லேலூயா. வாட்ச்மேன் வாட் ஆஃப் த நைட் என்று செய்கிறேன், ஜாமக்காரனே இப்பொழுது நேரம் என்ன ஆகிட்டு என்று அங்கே கேட்கும் அந்த செய்தி சொல்லுகிறார். இதை என்ன செய்தாலும் when the cup of iniquity begins to fill, God has to get rid of it. கர்த்தர் அதை அழித்து போடுவார். So science began to break into God's laboratory. Atomic power was discovered. அந்த God's laboratoryல விஞ்ஞானிகள் போய் அங்கிருந்து திருடிட்டாங்க, அந்த ஃபார்முலா திருடிட்டு வந்துட்டாங்க, அட்டாமிக் பவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. நோவா காலத்துல அட்டாமிக் பவர் இருந்தது. அந்த பிரமிடு கட்டப்படும் பொழுது இந்த காலத்துல என்ன செய்தால் எந்த மிஷினும் அந்த கல்லை மேலே கொண்டு போறதுக்கு இந்த இங்க மிஷின் கிடையாது. இப்பொழுது அந்த மாதிரி மிஷினே இல்லை. அந்த காலத்துல எப்படி அவ்வளவு பெரிய கல்லை கொண்டு போனாங்க? எத்தனையோ டன் வெயிட்டான கல்லை மேலே எப்படி கொண்டு போனாங்க? ஹைட்ராலிக் பவர் கிடையாது, அட்டாமிக் பவர்ல கொண்டு போய் இருக்கிறாங்க. அந்த அட்டாமிக் பவரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அட்டாமிக் பவர் மனுஷன் காட்ஸ் லேபரேட்டரியில இருந்து கண்டுபிடிச்சு விட்டான்.
கம்யூனிகேஷன் சிஸ்டம், டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம், ஸ்பேஸ் ப்ரோக்ராம், இதெல்லாமே இன்னைக்கு வந்துச்சு. எல்லாமே நெட்டு தான். நெட் இல்லாம ஒன்றும் காரியமே நடக்காது. அவ்விதமான காரியம் உலகத்துல வந்து விட்டது. அட்டாமிக் பவரை கண்டுபிடித்துட்டாங்க. எயின்ஸ்டீன் என்றதான விஞ்ஞானி என்ன கண்டுபிடித்தான் என்றால் அணுவை படைப்பதை குறித்து கண்டுபிடித்தார். He studied the law of light. He found how to split the atom. அணுவை எப்படி படைப்பது, அணுவை படைத்தா பெரிய சக்தி ஏற்படும். எயின்ஸ்டீன் என்ற விஞ்ஞானி, இது அமெரிக்காவில் விஞ்ஞானி அதை கண்டுபிடித்தார். இது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியா அதை விட மேலான விஞ்ஞானியாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்போக்கன் வேர்ட் எப்படி கிரியை செய்கிறது என்பதை அவர் கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. அணில்கள் உண்டாக கடவுது. ஹல்லேலூயா. அணில்கள் வந்தது. சிறிய மீனை கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுக்கிறார். உடனே அந்த மீனுக்கு ஜீவன் வந்தது. விஞ்ஞானிகள் அதை செய்ய முடியுமா? அதை விட மேலான பவர் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். எயின்ஸ்டீன் கொடுத்த ஞானத்தை விட விசேஷித்தது. எயின்ஸ்டீன் லேபரேட்டரியில போய் அதை கண்டுபிடித்துக் கொண்டார். காட்ஸ் லேபரேட்டரியில எல்லா விதமான ஃபார்முலாவும் இருக்கிறது. மனுஷனே ஆண்டவர் இன்னைக்கு அனுமதித்து விட்டார். அங்கிருந்து பிரமாணங்களை கண்டுபிடித்து ஃபார்முலா கண்டுபிடித்து இது அணுவை படைப்பதையும் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் என்றால் இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் கண்டுபிடித்து விட்டார். இது மறு உலகம் மாறிவிட்டது. நவமா காலத்தில் அந்த விஞ்ஞானம் இருக்கு. மனுஷர்கள் பூமி கெட்டு போய்விட்டது. மனுஷர்கள் கெட்டு போய்விட்டார். முதல் 4 டெம்பர்ஸ் பூமி கெட்டு போனது. மீதி இருக்கிற 3 டெம்பர்ஸ் வந்து மனுஷர்கள் சீர்கெட்டு போனதை குறிக்கிறது. ஆதியாகமத்துல என்ன இருக்கோ அது வெளிப்படுத்தல. ஆதியாகமம் வித்து அங்க வந்து அறுவடை சீசன். Whatever is in Genesis is in Revelation in the harvest time. இப்பொழுது அதை விட மல்டிபிள் ஃபார்மாக வந்திருக்கிறது. ஆமென். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. The earth is filled with violence. கர்த்தர் என்ன சொன்னார் என்றால் பூமியை பார்க்கும் பொழுது 12:13 வாசிக்கிறார். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினாலே நிறைந்தது. நான் அவரை பூமியோடு கூட அழித்து போடுவேன். இதோ அவளை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொல்லுவேன். மனுஷன் எல்லாமே ஹையர் லெவலா போகணும்னு ஆசைப்படுறோம். எவ்ரிதிங் மூவ்ட் இன் ஹையர் லெவல். மனுஷனுக்கு என்ன அன்லிமிட்டெட் பவர் தேவை என்று நினைக்கிறார். நல்ல சிக்கனை வந்து 1 கோடி வளர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். அதுக்கு பிறகு அது முட்டை போடும். அதுக்கு பிறகு அது இப்போ என்ன செய்யறான், 6 மாசத்துல அந்த கோழியை கொண்டு வந்துடும். திருப்பி என்ன செய்யறான், வர அந்த ஃபாயிலரை வந்து 3 மாசத்துல கொண்டு வந்துடுறான். இப்போ வந்து 4 வீக்ஸ்ல கொண்டு வந்துடலான்னு சொல்லி அப்படி சீக்கிரத்துல அது வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணணும், நிறைய உற்பத்தி பண்ணணும், ரொம்ப குறுகிய காலத்துல உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி தான் ஹைபிரிடைசேஷன் வருது. விவசாயத்திலையும் இது அனிமல் லைஃப்லையும் கொண்டு ஹைஜீனிக்கா எதுவுமே இல்லை. நீங்க சாப்பிட்ற எல்லா ஆகாரமே கலப்படமானதா இருக்கு. ஏன்னா அவன் வந்து இருந்த மனுஷன் வந்து ரொம்ப ப்ரொடக்ஷன் பண்ணணும், ஹையர் லெவலா வரணும், குயிக்கா வரணும் அப்படின்னு அவன் வந்து அந்த ஜெனட்டிக்கல் கோடு அவன் மாற்றி அமைத்து இவ்விதமாக செய்யும் பொழுது என்ன ஏற்படுது என்றால் நம்முடைய சரீர கடைசியில் அமைத்தார். விஞ்ஞானத்தினாலே அப்படி செய்து இதை உலகத்தை தீட்டுப்படுத்தி விட்டான். பாட்டம்லெஸ் பீச்சானது ஓப்பன் ஆகியிருக்கிறது. இதை ஜனங்கள் வந்து தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். என்ன கொடுகோல் மன்னர்கள் வந்து ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சாக அவிழ்த்து விடுகிறார்கள். இதை உலகம் வந்து சீர்கெட்டதாக இருக்குது. கல்கத்தாவில் 70% மக்கள் வந்து ஒரு அறையில வாசம் பண்றாங்க. 6 லட்சம் பேருக்கு வந்து வீடு, சொந்த வீடு கிடையாது. கல்கத்தா வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. ரொம்ப ஏழைகள் அங்கே இருக்கு. இப்படி அந்த பட்டணங்கள் உருவாக பாம்பேலையும் ரொம்ப நெருக்கடி, சென்னையில் அதுக்கு அடுத்தபடியாக நெருக்கடி. இப்போ இடம் கொஞ்சம் இடத்துல வாசம் பண்றாங்க. சிட்டி அங்கே உண்டாகும் பொழுது பாவம் பெருகு. முதலாவது சிட்டியை உண்டாக்குறது யாரு? காயின் உண்டாக்கி. ஆதியாகமம் 4:17. காயின் தன் மனைவியாக இருந்தால் ஒரு கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாக ஏனோக்குடைய பெயரை இட்டான். ஏதோ அங்கே ஏனோக்கு முதலாவது பட்டணத்தை ஆர்கிடெக்ட் வந்து இந்த காயின் தான். இன்னைக்கு ஆர்கிடெக்ட் வந்து நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் வந்து பிளாட்ஸ் கட்டுவது பெரிய ஒரே வீட்டில் வந்து 4 வீட்டை கட்டி 10 வீட்டை கட்டி இப்படியா அந்த இடத்தெல்லாம் ஆக்குப்பை பண்ணி
வாட்டர் பொல்யூஷன் ஆகிறது, வாட்டரை புல் பண்ணி எடுக்கும் பொழுது வாட்டர் பொல்யூஷன் ஆகிறது. இப்படியாக எல்லாமே சீர்கெட்டு போய் ஏனோக்கு பட்டணத்தை கட்டினான். தன்னுடைய குமாரனாகி ஏனோக்கி பேரை அங்கே விட்டார் சொல்லப்படுது. அது மாத்திரமல்ல, ஜனங்கள் வந்து ஏதோ என்ன செய்தால் அதிக உலகப்பரமான வார்த்தைக்கு அப்பாற்பட்டு ஜீவிக்க வேண்டிய பேக் கண்ட்ரோல் கொண்டு வர்றாங்க, ஃபேமிலி பிளானிங்கை கொண்டு வராங்க, ஃப்ரீ லவ், இம்மாரலிட்டி அண்ட் செக்ஸ், இதெல்லாம் அதிகமாக மாறி. அந்த காலத்தில் ஃபேமிலி பிளானிங் கிடையாது, பேக் கண்ட்ரோல் கிடையாது. இதெல்லாம் 10 குழந்தைகளை பெருத்தாங்க. இப்போ என்ன செய்வார்கள், இவ்விதமாக வந்து என்ன சென்றால் இம்மாரலிட்டி அதிகமாகுது. அதனால பாவம் அதிகமாக பெருகுது. வீக்கர்ஸ் ஜெனரேஷன், பலவீனமான சந்ததி ஏற்படுகிறது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பெர்வர்ஷன் டு பிரிங் பேக் சோடம் அகைன். எல்லா விதமான குழப்பமும் தாறுமாறான காரியங்கள். மனுஷன் அவன் இஷ்டம் போல ஜீவித்து சோதகுமாராவை கொண்டு வந்தார். உலகம் இன்னைக்கு சோதமாக மாறி, அமெரிக்கா மட்டுமல்ல, ஹோல் வேர்ல்டு வந்து இன்னைக்கு சோதமாக மாறிடுச்சு. டாக்ஸிக் வேஸ்ட் என்ன சென்றால் இண்டஸ்ட்ரி ஏற்படும் பொழுது அதை வேஸ்ட் ஏற்படுது, பாய்சன் இருக்கலாம். இதை அணுகுலைகளை ஏற்படுத்தும் பொழுது டாக்ஸிக் வேஸ்ட் வருது. அதை கொண்டு போய் சமுத்திரத்தில் போட்டு, நீர்நிலைகளில் போட்டு, பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு போட்டு எல்லாமே கரெக்ட் ஆகி பூமி ஆனவர் பார்க்கிறார் சீர்கெட்டதா இருக்கிறது. இதை இன்னைக்கு பூமி சீர்கெட்டதா இருந்தது. நோவா காலத்தை பார்க்கும் பொழுதும் ஏத்து வந்து ஆண்டவர் உண்டாக்கிற இந்த பூமி பசுத்த பூமியா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. எல்லாத்தையும் கெடுத்த பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு போட்டு போட்டு இருந்தாங்க. எல்லாம் பூமியெல்லாம் கெட்டு போச்சு, அது மக்கி போக உலகமானது சீர்கெட்டதா இருந்தது. வயலன்ஸ், மர்டர், சண்டைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள். ஒரு கணவன் மனைவியை எப்படி கையாள தெரியும்? female domination is curse to the world. சொல்லுங்க, female domination is curse. மனைவி புருஷனை ஆளுகை செய்கிறார். வந்தா வாரா, போனா போறான். நீ அதை செய்த மனுஷனை புருஷனை மரியாதை கிடையாது. வா போன்னு பேசி வா என்றால் அவன் இவன் பேசும் பொழுது அதெல்லாம் ஒரு கிறிஸ்துவ ட்ரெண்டா இருக்கு. மெசேஜிலே அது இருக்குது. கணவனுக்கு மனைவியை கையாளுறதுக்கு ஞானம் இல்லை, விவேகம் இல்லை, தைரியம் இல்லை. கணவன் அப்படி இருக்கிறான், மனைவி இப்படி. என்ன தாறுமாறான காரியம். ஃபீமேல் டாமினேஷன் பண்றாங்க. ஒருவேளை பெண்ணுக்கு திறமை இருக்கலாம், டாமினேட் பண்ணலாமா, கணவனுக்கு மரியாதை இல்லாம நடக்கலாமா? இப்படியாப்பட்ட உலகம் இது. ஆனா கடைசியில மெசேஜில் இருக்க அது எப்படி? அது தன்னுடைய பார்வையில் அவங்க நீதிமானாக தெரியலாம். கர்த்தர் எப்படி டீல் பண்ணுகிறார்? தேவனுடைய வார்த்தை அதை குறித்து என்ன சொல்லுகிறது? தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? ஃபீமேல் டாமினேஷன் இஸ் கர்ஸ் டு தி வேர்ல்ட் என்று சொல்லுகிறார். அது ஜெசபெலாக இருக்கு. ஜெசபெல் இருக்கிறான்னா கணவன் ஆகாப்பா இருந்தா தான் நம்ம ஜெசபெல் இருக்க முடியும். கணவன் ஆகாப்பா இருக்கிறான். கணவன் தாவீது போல இல்லை, குடும்பத்தை கையாளுவதற்கு திறமை இல்லை. அதனால ஃபீமேல் டாமினேட் பண்ணுகிறார். வார்த்தையின்படி ஒரு புத்தியுள்ள இசையை கொண்டு வந்தால் சந்தோஷப்படலாம். ஆனா வார்த்தைக்கு அப்பாற்பட்டு டாமினேட் பண்ணா எல்லாம் பூமியானது சீரட்ட கலாச்சாரங்கள் கெட்டு போய்விட்டது, ஃபேமிலி லைஃப் கெட்டு போய்விட்டது, எல்லாமே எல்லாம் பொல்யூஷன். 2000 இயர்ஸ்ல அப்படி ஆகுது. இன்னைக்கு நியூ டெஸ்டமென்ட்ல 2000 இயர்ஸ் முடியும் பொழுது இன்னைக்கு அமிதமான ஒரு ஏஜ் வந்து இருக்கிறது. The earth also was corrupt. The environment corrupt ஆகிவிட்டது, family life corrupt ஆகிவிட்டது. இது என்ன சொன்னால் before God and the earth was filled with violence. இதெல்லாம் violence, யுத்தங்கள். ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடு அழிப்பதற்கு வேண்டிய ஆயுதம். என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசினாலும், ரஷ்யாவும் அமெரிக்கா என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசினாலும், அமெரிக்காவை அழிப்பதற்கு அவன் அணுகுண்டுகளை வச்சிருக்கிறான். இதோ அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கு விரோதமாக தான் இருக்குது. பாகிஸ்தான் இந்தியாவும் என்னதான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பாகிஸ்தான் நம்மை அழிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. நம்மளும் அதுக்கு எதிர்த்தாக்குதல் பண்ண ஆயத்தமாய் இருக்கிறோம். இதுதான் உலகம். வார்ஸ் தான், எங்க பார்த்தாலும் வார்ஸ். ஐஎஸ் தீவிரவாதிகள் என்ன செய்யறார்கள்? எத்தனையோ பேரை கொலை செய்து விட்டார்கள், எவ்வளவு கொடுமைகளை செய்து விட்டார்கள், எத்தனையோ பெண்களை, ஆயிரக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நாசமாக்கி விட்டார்கள். இப்பொழுது அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உலகத்தில் ஒரு பகுதியில் நடந்து கொண்டிருக்கு. அப்பாவி தமிழர்களை என்ன சொன்னார்? சிங்களர்கள் வந்து கொன்று போட்டார்கள். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னதான் நடந்தது. ஒரு கிராமத்தையே முற்றிலும் கொன்று போட்டார்கள். இதான் உலக violence. The earth is filled with violence.
எப்பவுமே நடந்து கொண்டுதான் இருக்குது. இவ்வளவு பெரிய விஞ்ஞான உலகத்திலே, தகவல் தொடர்பு நிறைந்த உலகத்திலே, இதை என்றால் உலகத்திலே பல பகுதியிலே இப்பொழுது கர்த்தர் நமக்கு only provided way கொடுத்திருக்கிறார். Hallelujah. God only has one provided way for everything. அந்த provided way மூலமா நம்ம வந்திருக்கிறோம். அந்த நோவா மூலமா செய்ய இருக்கிறார். ஆமென். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது அவர் முதல் 8 வசனங்களே 4 ட்ரம்பட்ஸ் குறித்து 4 போர்சீலை குறித்து பேசுகிறார். 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் 5வது முத்திரையை குறித்து பேசுகிறார். பின்பு 29ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் 6ஆம் முத்திரையை குறித்து பேசுகிறார். 7ஆம் முத்திரையை குறித்து அவர் பேசும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? ஓமைகளை சொல்லுகிறார். அதை டைரக்டா பேசாதபடி ஓமையை சொல்லுகிறார். என்ன ஓமை சொல்லுகிறார்? அத்திமரம் துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது அறியீர்களா? அதே போல இவைகளெல்லாம் சம்பவிக்கும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி என்று சொல்லி அதன் பின்பு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாடியாது, என் பிதா ஒருவர் தவிர ஒருவர் அறியார். அந்த 7 சீலை குறித்து சொல்லுங்க. அந்த சீசன்ல இருக்கிறோம். ஆனா அந்த டே அண்ட் டைம் அந்த டே அண்ட் ஹவர் நமக்கு தெரியாது. அந்த கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும். அவர் 7 சீலை பேசும் பொழுது அத்திமரத்தை குறித்து சொல்லுகிறார். இன்னைக்கு அவங்க அந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. யூதர்கள் தங்களுடைய தேசத்துக்கு அத்திமரம் துளிர் விட்டு இருக்கிறது. நம்ம இன்னைக்கு உலகமானது இன்னைக்கு நோவா காலத்தை அடைந்திருக்கிறது. 37-39 வரை வாசிக்கலாம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படி ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா வேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்தில் நடக்கும். இப்பொழுது மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்திலே நம்ம ஜீவிக்கும். தேவனுடைய குமாரனுக்கு தாவீது குமாரனுக்கு மத்தியில சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. இப்பொழுது நம்ம இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில இருக்கிறோம். பலமுடனாய் கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். அந்த இடைவெளி நேரத்தில் நம்ம காணப்படுது. ஃபியூச்சர் ஹோம் என்ற செய்தியில இதமாய் சொல்லுவோம். Those who went in with Noah by his message were the ones who walked out upon the new year after its water baptism. நோவா கூட யார் யார் பேழைக்குள்ள பிரவேசித்தார்களோ அவர்கள் தான் இதனால் புதிய உலகத்துக்கு வந்தார். நோவா மெசேஜை பிலீவ் பண்ணி இதை யார் யார் பேழைக்குள் பிரவேசித்தார்களோ அவர்கள் தான் புது உலகத்துக்கு வந்தார்கள். அது வாட்டர் பேப்டிசம் அடைஞ்ச பின்பு புதிய உலகத்துக்குள் அவர்கள் தான். யார் யார் பேழைக்குள்ள போனாங்களோ அவங்க தான் புதிய உலகத்துக்கு வந்தாங்க. அதே போல யார் யார் மேலே போறாங்களோ அவங்க மறுபடியும் பூமிக்கு வருவாங்க. மேலே போனதை என்ன செய்யணும்? பெர்ஃபெக்ட் ஆகணும். குழந்தைகளா இருக்கிறது. குழந்தைகள் வாக்குவாதம் பண்ணணும், சண்டை போகணும், தேவையில்லாத காரியத்தெல்லாம் கேட்டு அடம் பிடிக்கும், ஆடும். அத மாதிரி புத்தி நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம மெச்சூரிட்டி நிதான புத்தி வேணும். எல்லாத்தையும் நிதானமா ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம தீமை இன்னதென்று வகையறுக்க தெரிய வேண்டும். எது கத்தருக்கு பிரியம், எது கத்தருக்கு பிரியம் இல்லை, எது அதெல்லாம் வகையறுக்க உங்களுக்கு தெரியாது. பிள்ளைகளுக்கு அது தெரியாது. நன்மை தீமை என்னன்னு பிரேடு கூட கேட்கும், அடம் பிடிக்கும். அதே போல அந்த பிள்ளைகள் அதே போல நம்ம இருக்காதபடி இது நல்லது இது கெட்டது நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்காக செய்யணும். நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சி அடைய வேண்டும். அப்பொழுது ராஜ்யத்துல போலாம். யார் யார் மேல போனாங்க அவங்க தான் கிடக்கும். மாவா கூட யார் யார் வேலைக்கு போறாங்களோ அந்த வேலை தண்ணீருக்கு மேல போச்சு. ஹல்லேலூயா. அதனால மேல வேலை நியாய தீர்ப்புக்கு மேல போனது. ஹல்லேலூயா. உலகத்துல நியாய தீர்ப்பு அந்த 7ஆம் எக்கால ஊதும் பொழுது அது உலகத்தினுடைய முடிவாய் இருக்கிறது. நமக்கு அது மினிநீத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அவர் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்க போகிறார். இந்த இயற்கையை கெடுத்தவர்கள், இதை தன்னுடைய மாரல் லைஃபை கெடுத்தவர்கள் எல்லாத்தையுமே ஆண்டவர் அழிச்சு நிக்கிரகம் பண்ணும் பொழுது
நம்ம மேல இருப்போம், பாதுகாப்பான இடத்துல இருப்போம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம பேழைக்குள்ள வந்திருக்கிறோம். நியாய தீர்ப்பு வரும் பொழுது அது பேழையை லிஃப்ட் பண்ணி அது வந்து நியாய தீர்ப்புக்கு மேல நம்ம போவோம். ஹல்லேலூயா. ஜனங்கள் வாட்டர்ல மாட்டிக்கொள்வாங்க. இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் அட்டாமிக் ஃபயர்ல மாட்டிக்கொள்வார்கள், அர்மகதோன் யுத்தத்திலே மாட்டிக்கொள்வார்கள். அப்பொழுது நம்ம பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம். இன்று நம்ம இந்த புதிய உலகத்துக்கு வருவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? Those who went in with Noah by his message, அவனுடைய செய்தியை கேட்டு யார் யார் பேழைக்குள்ள போனார்களோ, were the ones who walked out upon the new earth after its water baptism. இந்த உலகம் வந்து அன்னைக்கு வாட்டர் பேப்டிசத்துல வந்தது. இன்னைக்கு உலகம் ஃபயர் பேப்டிசத்துக்கு வருகிறது. இந்த ஃபயர் பேப்டிசத்துக்கு பிறகு நம்ம கீழே வந்து இதை உள்ள பூமியிலே வாசம் பண்ணுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த பூமி தான் மனுஷன் வாழ்வதற்கு உண்டாக்கப்பட்ட ஒரு பிளானட்டா இருக்கிறது. செவ்வாய் கிரகத்துல மனுஷனை வாழும்படியாக ஆண்டவர் உண்டாக்கவில்லை. மூணுல போய் வாழும்படியாக உண்டாக்குறது. அங்க எதுக்கு போகணும்? மூணுல போறதுக்காக டாலர் எத்தனையோ கோடிக்கணக்கான டாலர் அமெரிக்கா செலவு பண்ணுது. செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்காக அது செலவு பண்ணுகிறது. அது மனுஷன் வாழ்வதற்கு உண்டாக்கப்பட்ட இடமா? இந்த பூமி தான் உண்டாக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு பணம் செலவழிச்சு அது வேஸ்ட். அது நம்ம என்ன செய்தாலும் இந்த பூமிக்கு மறுபடியும் வந்து ஆளுகை செய்வோம். ஆமென். Noah and his family in the new earth. நோவாவும் அவருடைய குடும்பமும் புதிய உலகத்துல இருக்கும் பொழுது அது எதுக்கு அடையாளமா இருக்குது என்றால் Adam and Eve in the garden of Eden. Hallelujah. ஆதாமும் ஏவாளும் ஏதேனிலே இருந்ததுக்கு அடையாளமாக ஆதாம் ஏவாள் ஏதேனை இழந்து போனார்கள். இப்பொழுது நோவாவும் அவருடைய சந்ததியும் உலகத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். Hallelujah. அதன் பின்பு இந்த கடைசியா கிரைஸ்ட் அண்ட் பிரைட் வந்து என்ன செய்தால் கிறிஸ்துவும் அவருடைய மணவாட்டியும் இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நோவா மெசேஜ் வந்து புல் a group of people, அது ஒரு கூட்டமான ஜனங்களை இழுத்தது. இன்னைக்கு தீர்க்கதரிசி மூலமாய் கொடுக்கிற செய்தி இந்த கடைசி கால செய்தி மணவாட்டியின் சத்தமானது ஒரு கூட்டமான ஜனங்களை இழுக்கிறது. ஹல்லேலூயா. எங்க இழுக்கிறது? பாதுகாப்பான இடத்துக்கு, பேழைக்குள் இழுக்கிறது. ஹல்லேலூயா. Prophet Noah comes to pronounce judgment. நோவா வந்து நியாய தீர்ப்பை சொல்லும்படியாக வந்தார். அந்த ராக்கை எடுத்து போட்டு எரிஞ்சிட்டால், கல்லை எடுத்து நீ எரிஞ்ச போடு. Thus says the Lord, you will see the glory of God. Within 24 hours, 24 மணி நேரத்துக்குள்ளாக நீங்கள் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். பெயர் காற்று வந்தது, மலையினுடைய முகடுகள் எல்லாம் உடைத்தது. அலாஸ்கா வந்து பூமி அதிர்ச்சினால தண்ணிக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அன்னையிலிருந்து நியாய தீர்ப்பு தாக்கிவிட்டது. The judgment is striking on the west coast. 1964 அந்த நியாய தீர்ப்பு உலகத்தை தாக்கி கொண்டிருக்கிறது. இங்கு முற்றிலுமாக அதை அழித்து போகும். ஆமென். இந்த நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் புதிய உலகத்திலே வந்தார்கள். உலகம் அன்னைக்கு அவளுக்கு சொந்தமாயிட்டது. ஹல்லேலூயா. பாவிகள் கையில சயின்டிஸ்ட், பொலிட்டீஷியன், ரிலிஜியஸ் பீப்புள், இம்மாரல் பீப்புள், இந்த ஜனங்களுடைய பாவிகள், துன்மார்க்கர்கள், அரசியல்வாதிகள், விஞ்ஞானிகள், அறிவாளிகள், ஏதோ உலகத்தின் துன்மார்க்கர்கள், இவங்க கையில இன்னைக்கு உலகம் விடப்படுது. இவங்க கையில இருந்து பறிச்சு நம்ம கையில தரப்போம். அவங்கள வந்து டோட்டல் அனைகிலேட் பண்ணி ஆண்டவர் அழிச்சு வாட்டர் பேப்டிசம் கொடுத்து அழிச்சு நோவா கையில கொடுத்தாரு. இப்பொழுது ஃபயர் பேப்டிசம் வந்து முதலாவது வாட்டர், இரண்டாவது பிளட், மூணாவது ஃபயர். இயேசு கிறிஸ்து பூமியின் மேல் உரிமை கோருவதற்காக ரத்தத்தை சிந்தினார். இப்பொழுது என்ன சொன்னால் ஃபயர் பேப்டிசம் அனுப்பி இந்த பாவிகளை, துன்மார்க்கர்களை அழித்து, மாத்தி புறக்கணித்த மக்களை அழித்து, இதை தேவனுடைய பசுத்தவான்களுக்கு இந்த உலகம் கொடுக்கப்பட போகிறது. ஆடம் இழந்து போன அந்த பூமி அந்த ஆதாமி சந்ததிக்கு மறுபடியும் வருகிறது. சட்டத்தின் கைகளில் இருந்து, சட்டத்தின் வித்துக்களில் கையில் இருந்து அதை பறித்து நமக்கு தரப்போகிறார். ஆமென். அப்பொழுது ஃபெய்த் சிவிலைசேஷன் அந்த நாகரிகம். இப்பொழுது விஞ்ஞான நாகரிகம் இருக்கிறது. இதை என்ன சொன்னால் இந்த விஞ்ஞானத்திலிருந்து மறுபடியும் ஆண்டவர் நமக்கு ஃபெய்த்தை கொண்டு வருவார். ஆமென். இப்பொழுது விஞ்ஞான உலகத்திலே நம்ம விசுவாசத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். pulling out those who were going to come back and heirs of the earth. அந்த பாவிகள் இத கையில இருந்து உலகத்தை மீட்டு நோவாவினுடைய குடும்பத்துக்கு அதை கொடுப்பதற்காக இத கர்த்தர் அங்கே இறங்கி வந்தார். நோவா கூட பேசினார், வேலையை உண்டு பண்ணும்படியாக சொன்னார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார். இன்னும் பலமுள்ள வேறொரு தூதன் மாட்டு இறங்கி வர கண்டேன்.
திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிப்பது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின. 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கும் பொழுது எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடிகள் சொன்னவர்களை எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி கேட்டேன். The mighty angel வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. டைட்டில் லீடர் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எதவே நம்ம டைட்டில் லீடர் வச்சிருக்கோம். இப்போ டைட்டில் லீடர் கிளாரிஃபிகேஷன் ஆகுதான்னு பார்ப்போம். உண்மையிலே டைட்டில் லீடர் நம்ம பேர் இருக்கு. டைட்டில் லீட் வந்துட்டு நீங்க போய் பாருங்க உங்க பேர் இருக்கா, உங்க பேர் அங்க ரிஜிஸ்டர் ஆகிருக்குதா. ஒவ்வொரு மெசேஜும் உங்களை கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்க. இட்ஸ் ஏஜ் ஆஃப் கிளாரிஃபிகேஷன். நமக்கு என்ன சர்டிபிகேட் இருந்தாலும் அந்த சர்டிபிகேட் டூப்ளிகேட்டா உண்மையா வேலைக்கு சேரக்கு முன்னதாக அந்த ஆபீஸ்ல என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா சர்டிபிகேட் டூப்ளிகேட்டா உண்மையா. ஏன்னா போலீஸ் சர்டிபிகேட் கொடுத்து நிறைய வேலையில சேர்ந்துருக்கிறாங்க. அதனால சர்டிபிகேட் உண்மையா பொய்யானி இப்ப எதை எடுத்தாலும் கிளாரிஃபிகேஷன் பண்ண வேண்டும். இப்போ அந்த ஏஜ்ல இருக்கிறோம். அதெல்லாம் அந்த மாதிரி அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணதான் இந்த மெசேஜ் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குது. பாஸ்டர் மூலமாய் கொடுக்கிற செய்தி 5 போல மினிஸ்ட்ரி உள்ள செய்தியானது கிளாரிஃபிகேஷன் பண்ணுறது. உங்க பேர் அங்க இருக்கா இல்லையா, இதுல இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிங்க. இன்னைக்கு திறக்கப்பட்ட புத்தகத்தோடு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னால உள்ள செய்தி லூத்தர் வெஸ்லி செய்தி வந்து கிளாரிஃபிகேஷன் கொண்டு வராது. அப்பொழுது முத்திரிக்கப்பட்டிருந்தது. பெந்தகோஸ்து செய்தி கிளாரிஃபிகேஷன் கொண்டு வராது. ஆனா இப்பொழுது அனாயிண்டிங் வேற. இப்போ புத்தகம் திறக்கப்பட்டிருக்குது. You see your name in the Lamb's Book of Life. ஹல்லேலூயா. அப்படின்னா நிச்சயமா ராப்சர் உங்களுடைய ஜீவியை அதை அடையாளப்படுத்திட்டார். பாருங்க என்ன செய்யறார், ஆண்டவர் வந்து இங்க இறங்கி வந்து நோவாக்கு டைட்டில் டீட் கொண்டு வருகிறார். அந்த மெசேஜ் அவருக்கு டைட்டில் டீட கொண்டு வருகிறது. நீ தான் இந்த பூமிக்கு சுதந்திரவாளி. இவங்க சத்தத்தின் வித்துகள் உலகத்தை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. மாரல் லைஃப் டிகே ஆகிவிட்டது, எர்த் டிகே ஆகிவிட்டது. வயலன்ஸ் எங்க பார்த்தாலும் வயலன்ஸ், மேர்டர்ஸ், வார்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பொல்யூட்டட் ஆகிவிட்டது. நான் அவங்க கையில இருந்து பிடுங்கி உன் கையில தரேன். என்னால் அந்த ரைட்ஃபுல் ஓனர். இப்பொழுது அந்த டைட்டில் டீட உனக்கு தருகிறேன். அந்த மெசேஜோடு ஆண்டவர் இறங்கி வந்தார். இட்ஸ் a message of grace and a message of judgment. Hallelujah. உலகத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் அதே காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு செய்திருக்கிறார். Hallelujah. எதுவுமே டைட்டில் டீட உடையவர்களாக இருக்கிறோம். என்னுடைய பேர் அங்கே இருக்குன்னு கண்டுபிடித்தோம் என்றால் ஒரு காலம் அதுக்கு இருக்கப்படாது. Hallelujah. அந்த நிச்சயத்தை தருவதற்காக கர்த்தர் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். இந்த மெசேஜ் உங்களை நிச்சயப்படுத்துகிறது. ஆமென். Pull the elect people, pull out the elect who came back in the new civilization. Faith civilization முதலாவது இருந்தது. விசுவாசம் வார்த்தை சொல்லும் பொழுது spoken word manifestation மறுபடியும் அது வரப்போகிறது. ஆமென். சயின்ஸ் சிவிலைசேஷன் முடியும் பொழுது உச்சகட்டத்தில் அது முடியும் பொழுது நமக்கு faith civilization 1000 வருஷ சாட்சிகள். ஆமென். இந்த ஆண்டவர் நமக்கு rapturing grace தருகிறார். ஆமென். Entering into a rapturing grace to be taken off the face of the earth. இந்த உலகத்தை விட்டு நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படுது. அவனுடைய rapturing grace தருகிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி அவருடைய கிருபையினால என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கிரேஸ். ஹல்லேலூயா. நீங்க மெசேஜுக்கு ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ணல. கிரேஸ். ஒரு சகோதரர்கிட்ட போய் சொன்னேன், சகோதரியா நீங்க ரொம்ப ஆண்டவரை நல்லா தேடுறீங்க, இன்னும் நீ கொஞ்சம் ஆண்டவரை நல்லா தேடு, நான் ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன். அடுத்த நாளே ஆண்டவர் காமிச்சிட்டாரு, நீ சொன்ன பாராட்டுக்கு ஏற்றபடி இல்லைன்னு காமிச்சிட்டாரு. ஒருத்தர் பாராட்டும் பொழுது அவங்க லைஃப் வந்து உண்மையிலே பாராட்டுனதுக்கு தகுதின்னா அவங்க லைஃப்ல அடுத்த நாளே அது ரெஃப்ளெக்ட் ஆகும். ரைட் நம்ம சொல்றது நம்ம அப்படி சொல்லும் பொழுது அவங்க லைஃப் வந்து வேற மாதிரி காமிச்சு போது தான் இருக்கு. நீ அப்படி நினைச்சிட்டு இருக்க, ஆனா என் பார்வையில் அவங்க கரெக்ட் இல்லை அப்படின்னு ஏசு சொல்லுவோம். ஒருத்தரை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம், சிஸ்டர் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, இன்னும் நல்லா ஆர்டர் தேடுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க எழுதியாங்கன்னா பின்னால போயிட்டு தர எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அவுட் ஆயிடுவாங்க. அது பாராட்டு சொன்ன பிறகுதான் அவங்க நடக்கும். பாராட்டு சொன்னதுனால நடக்காது. ஏன் சொன்ன பிறகு நடக்குன்னா அவர் எனக்கு கிளாரிபிகேஷன் பண்றாரு. அது எலக்ட்ரா எலக்ட் இல்லையா கிளாரிபிகேஷன் பண்றாரு. இப்பொழுது ஏஜ் ஆஃப் கிளாரிபிகேஷன், நீங்க எலக்ட்ரா எலக்ட் இல்லையா, நீங்க ரேச்சர்ல போவீங்களா போக மாட்டீங்களான்னு இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்றாரு. ஹல்லேலூயா. நீங்க அதை இப்ப கண்டுபிடிக்கணும்.
உங்களை நீங்களே கண்டுபிடி. ராப்சரிங் கிரேஸ் நமக்கு தருகிறார். ஹalleluya. நோவா என்ன செய்தார்? தன் குடும்பத்தை காப்பதற்காக பேழை உண்டு பண்ணினார். எபிரேயர் 12:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். இந்த குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழை உண்டு பண்ணினான். அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அதனாலே உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அந்த வசனம் ஒரு பெரிய வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை காப்பதற்காக பேழை உண்டு பண்ணினார். நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்தையுமே வார்த்தையில கொண்டு வரணும். அந்த பிள்ளைகள் சம்பாதிக்கிறது படிக்குதுன்னு அவங்க போக்குல போக படிக்கட்டும், சம்பாதிக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை கர்த்தருக்குள்ள வழி நடத்தணும்ல. நோவா என்ன செய்தார்? விசுவாசம் காணாதவர்களை அழிவு வரப்போகுது, அதை இன்னும் பார்க்கல. ஆனா அழிவு வர காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று இது மெசேஜ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இது மெசேஜ் ஆஃப் கிரேஸ். அது அதனால காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக பேழை உண்டு பண்ணினார். அதனாலே அவர் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானார். அதனால இந்த நீதியை பெற்றுக்கொண்டார். அதனால்தான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான், அதே அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போ நம்ம எத்தனையோ ஜனங்கள் இருக்கு. நோவா காலத்துல ஜனத்தொகை பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. அதுல ஆண்டவர் வந்து ஒரு சிறு கூட்டத்தை தெரிந்து கொண்டார். இன்னைக்கும் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆயிருக்கிறது. இதோ உலகம் ஜனங்களால் நிறைந்திருக்கிறது. இவ்விதமான பாவிகளால உலகம் நிறைந்திருக்கிறது, அக்கிரமங்களினால நிறைந்திருக்கிறது. தேவனுடைய பாதையில உலகமானது சீர்கெட்டதாக இருக்கிறது. The earth is filled with violence. அந்த நேரத்தில் நம்முடைய குடும்பத்தை நம்ம பாதுகாப்பதற்காக கர்த்தர் இந்த நேரத்துக்கு மெசேஜ் கொடுத்துருக்காரு. அந்த மெசேஜ் தான் அந்த பேழை. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படியோ நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் அதுக்கு ஈஸி. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டும், நம்முடைய குடும்பத்தாருக்கு சொல்ல வேண்டும். பேழைக்குள்ள வா, நியாயத்தீர்ப்பு தாக்க போகும். அழிவுல சிக்கிக்கூடாது, ஃபயர்ல சிக்கிக்கூடாது. ஈவினிங் பிரசங்கம் பண்ணேன். இந்த லோத்து போயிட்டு ஆபிரகாம் 2 முறை ட்ரை பண்ணான். ஒரு முறை போய் பிடிச்சு எடுத்துட்டு வந்தான், அக்னியில மாட்டிக்கிட்டு ஏறி வாணி எடுத்துட்டு வந்தான். ஏதோ திரும்பி அவன் பரிந்து பேசுறான், அக்னியில மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக பரிந்து பேசுறான். இவ்வளவு ஜெபம் பண்ணி பார்த்தா வசந்த சொல்லிப்பான். ஆனாலும் திரும்ப போனான்னா என்ன ஆச்சு? ஜெபம் பண்றோம், வார்த்தையை சொல்றோம், திருப்பி நான் அக்னிக்கு தான் போவேன், நான் அக்னி கடலை தான் போய் விழுவேன்னா என்ன செய்ய முடியும்? அப்படின்னு அந்த ஆபிரகாம் எவ்வளவு ட்ரை பண்ணான், அதனால அவன் விழுந்து போயிட்டான். அது அவன் குடும்பத்துக்கு நெக்ஸ்ட் அது ரிலேஷன். ஆனா உங்களுடைய சொந்த குடும்பம் அப்படி விழக்கூடாது. உங்க குடும்பத்துக்கு அப்பாற்பட்டவங்க விழுந்து போனா அவங்களுக்கு சொல்ல வேண்டியதான், விழுந்து போனா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஆனா உங்களுடைய சொந்த குடும்பம், உங்களுடைய மனைவி பிள்ளைகள், இதோ உங்களுடைய சொந்த குடும்பத்தை ரத்தத்தின் அடியில கொண்டு நோவா கொண்டான், ராகா கொண்டான், கொர்நேலி கொண்டான், சர்ச்சாலைக்காரன் கொண்டான், எத்தனை உதாரணம் இருக்குது. அது அவனுடைய ஓன் ஃபேமிலி. நம்முடைய சகோதரனுடைய குடும்பத்தை கொண்டு வர முடியாமல் இருக்கலாம், நம்முடைய சகோதரியுடைய குடும்பத்தை கொண்டு வராமல் இருக்கலாம், நம்முடைய சொந்தக்காரருடைய குடும்பத்தை கொண்டு வர முடியாமல் இருக்கலாம். ஆனா நம்முடைய ஓன் ஃபேமிலியை கொண்டு வர முடியும் என்பதற்கு நோவா ஒரு அடையாளமாகி தன் குடும்பத்தை அவன் பாதுகாப்பதற்காக என்ன செய்தான் என்றால் அந்த பேழையை உண்டு பண்ணினான். Prepared an ark for saving of his household. Noah was going to go above the judgment to come right back. அவன் நியாயத்தீர்ப்புக்கு மேல போயிட்டு திருப்பி பூமிக்கு வந்தான். யார் மேல போறாங்களோ அவங்க திருப்பி பூமிக்கு வருவாங்க. ஆமென். ஏதேன் restored again. Hallelujah. restored ஏதேனுக்கு நம்ம எப்பொழுதும் உலகம் ஏதேனா இருக்கும். நம்ம restored ஏதேனுக்கு வரப்போகிறோம். ஆமென். ஃபெய்த் சிவிலைசேஷனுக்கு வரப்போகிறோம். ஆமென். எதுக்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு டைட்டில் கீழோடு வந்திருக்கிறார். 7 குப்பைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. நம்முடைய பெயரை காண்கிறோம். நம்ம சுதந்திரவாதி. ஹல்லேலூயா. நம்முடைய ஃபேமிலி, நம்முடைய சர்ச் என்ன செய்யணும் என்றால் எல்லாமே ரத்தத்தின் கீழ் பேழைக்குள்ள வந்தால் எல்லாரும் மேலே போயிட்டு திருப்பி இங்கே வந்து ஆளுகை செய்வோம். இது 7ஆம் எக்காலமானது அனகிலேஷன் ஜட்ஜ்மெண்ட். அது ஆனால் நமக்கு அது மினிமி. ஹல்லேலூயா. நமக்கு அது ஏடேன் ரெஸ்டோர்டு ஏடேனை நமக்கு மறுபடியும் கொண்டு வருகிறது. ஆமென். ஏதேனுக்கு செல்ல வேண்டியது.
ஆடம் நடந்து போன எல்லாத்தையும் அவர் மீட்பதற்காகத்தான் சிலுவையில் ரத்தம் செஞ்சார். இன்னைக்கு நம்ம உங்க பேர் அங்க இருக்குங்கிறதுக்காக நான் இறங்கி வந்து டைட்டில் டீடை காமிக்கிறார், ஓபன் புக்கை காமிக்கிறார். நம்ம அந்த அஷூரன்ஸ் பெறும் பொழுது மேல போவோம். சரி, கிரேஸ் நம்ம மேல கொண்டு சொல்லுவோம். இந்து உலகத்துக்கு ஆய்வு செய்வோம். 7 trumpets அங்கே உலகத்துக்கு அந்த தெரியாது. உலகத்தை நல்ல உலகமாக மாற்றலாம் அரசியல்வாதிகள் நினைக்கிறார்கள், சயின்டிஸ்ட் நினைக்கிறார்கள். முடியாது. நமக்கு ப்ராமிஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஏதேன் ரெஸ்டோர் ஆகும். நம்ம அந்த ஏதேன்ல வாசிக்கலாம். நம்ம